சோ இன்னைக்கு பார்க்க போற டூல் டெராஃபார்ம். ஓகேவா? டெராஃபார்ம்ங்கிறது என்ன டூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஐஏஏசி. இந்த டேர்ம் எங்க பார்த்திருக்கீங்க? ஐஏஏசிங்கிறது எங்க, இந்த டேர்ம் எங்க பார்த்திருக்கீங்க? இந்த டேர்ம் ஐ மீன் ஏதாவது பார்த்த மாதிரி இருக்கா? கிளவுட் கிளவுட் ஃபார்மேஷன்ல என்ன பண்ணுவீங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ ஐஏஎஸ்சி யோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட். அப்போ ஆல்ரெடி ஐஏஎஸ் பாஸ் சாஸ் அதெல்லாம் பார்த்திருப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸா நீங்க கிரியேட் பண்றது. அப்போ இது எதுக்காக அப்படின்னா, டெராஃபார்ம்ங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட். ஓகேவா? ஒரு கோட் மூலமா மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நான் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் என்னோட டெராஃபார்ம். அப்போ டெராஃபார்ம்ங்கிறது ஒரு ஜெனரிக் டெவாப்ஸ். அப்போ இந்த டெராஃபார்மை வச்சு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மல்டி கிளவுட்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ டெராஃபார்ம் வச்சு மல்டி கிளவுட்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு அஷூர்ல வேணும் அப்படின்னா அஷூர்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஜிசிபி வேணும் அப்படின்னா ஜிசிபில, இல்ல ஏடபிள்யூஎஸ்ல வேணும் அப்படின்னா எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கிளவுட்ல கிரியேட் பண்ண முடியும். பட் இந்த டெராஃபார்ம்ங்கிறது எதுக்கு சப்போர்ட் ஆகாது அப்படின்னா, உங்களோட ஆன் பிரிமிசஸ்க்கு சப்போர்ட் ஆகாது. ஓகேவா? எதுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா, ஆன் பிரிமிசஸ்ல நம்ம யூஸ் பண்றதுக்கு இந்த டெராஃபார்ம்கள் சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? சோ என்ன ஆகாது அப்படின்னா, நம்மளால ஆன் பிரிமிசஸ்ல டெராஃபார்மை யூஸ் பண்ண முடியாது. பட் கிளவுட்ல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளவுடுக்கு மட்டும் தான் சப்போர்ட். அப்போ நீங்க கேட்க கூடாது, ஆன் பிரிமிசஸ்ல நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, இதை யூஸ் பண்ணவே முடியும். ஸ்ட்ரக்சர்னா என்ன? த்ரீ டயர் ஆர்கிடெக்சர். ஓகே, த்ரீ டயர் ஆர்கிடெக்சர்ல என்னென்ன, அந்த ஆர்கிடெக்சர்ல என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? லோட் பேலன்சர், S3 யூஸ் பண்ணுவீங்க, Route 53. அப்போ அதெல்லாம் என்னன்னா ஒரு ரிசோர்சஸ். ஓகேவா? அது எல்லாமே ஒரு சர்வீஸ். அப்போ டெராஃபார்மை பொறுத்தவரையும் அது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ரிசோர்சஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இது ஜெனரிக் டெவாப்ஸ் மல்டி கிளவுடுக்கு உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். அப்போ இது எந்த லாங்குவேஜ்ல இருக்கும் தெரியுமா? எந்த லாங்குவேஜ்ல? இது கிளவுட் ஃபார்மேஷன் படிக்கக்குள்ளேயே ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அப்போ HCL அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ்ல இருக்க போகுது. இதுல இருக்கிற கோட் எல்லாமே என்ன இருக்க போகுது அப்படின்னா, HCLங்கிற ஒரு லாங்குவேஜ்ல இருக்க போகுது. HashiCorp கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ். ஓகேவா? HashiCorp கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ்ல இருக்கிறது தான் எல்லாருமே எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போறோம். அப்போ ஆல்ரெடி அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த லாங்குவேஜ்ல டெராஃபார்ம்ல இருக்கிற கோட் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டான். வச்சதுக்கு அப்புறம் இதுல இருக்கிற கோடை எடுத்து நமக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ எனக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையோ அதை மொத்தமா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல இருக்கிற கோடை எடுத்து நான் யூஸ் பண்ண போறேன். அப்போ டெராஃபார்ம் மூலமா நிறைய பெனிஃபிட் இருக்கு. ரியல் டைம்ல அதிகமா நீங்க யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த டூலுங்கிறது டெராஃபார்ம் தான். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அது ஒரு GUI வழியா நீங்க கிரியேட்டே பண்ண மாட்டீங்க. இது எல்லாமே டெராஃபார்ம் மூலமா தான் பண்ணுவீங்க. அப்போ ஒரு ACL பெர்மிஷன் கொடுக்கறதா இருந்தாலும் நான் டெராஃபார்ம்ல ஒரு கோட் எழுதி தான் ரன் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணாலும் உங்களுக்கு ட்ரிகர் ஆகலாம். ஓகேவா? டெராஃபார்ம்ல இருக்கிற கோட எப்படி GitHubல வச்சு மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் நிறைய ரைஸ் ஆகலாம். ஓகேவா? அப்போ அந்த கோடெல்லாம் எப்படி GitHubல இருந்து நீங்க புஷ் பண்ணுவீங்க? அப்போ எப்படி வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம் பண்ணுவீங்க? இது எல்லாமே கொஸ்டின்ஸ் தான். இப்போ 2-3 இன்டர்வியூல அதிகமா கேட்டது டெராஃபார்ம்ல இருக்கிற கோட எப்படி GitHubல இருந்து மேனேஜ் பண்ணுவீங்க? அப்போ அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. ஓகேவா? சோ இதை நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அப்போ டெராஃபார்ம் யூஸ் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? டெராஃபார்ம் யூஸ் பண்றதுனால எனக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் டைமிங். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைம் சேவ் பண்றேன். ஏன்னா இப்போ என்கிட்ட 32 ரீஜன் இருக்கு.
இப்போ மும்பை ரீஜியன் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மும்பை ரீஜியன் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த மும்பை ரீஜியன்ல எனக்கு ஒரு என்விரான்மெண்ட்ங்கிறது ரியல் டைம்ல நிறைய இருக்கும். என்னென்ன என்விரான்மெண்ட் இருக்கும்? என்னென்ன என்விரான்மெண்ட் இருக்கும்? டெவ், டெஸ்ட், ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன், இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? நிறைய என்விரான்மெண்ட் இருக்கு. இப்போ ஏன்னா டெவலப்பிங் ஃபேசஸ்ல இருக்கக்குள்ள உங்க அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது, டெஸ்டிங் ஃபேசஸ்ல இருக்கக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது, ப்ரொடக்ஷன்ங்கிறது கஸ்டமர் கிட்ட போகக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது. அப்போ ப்ரொடக்ஷன் போறதுக்கு முன்னாடி, கஸ்டமருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் பார்ப்போம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட எப்படி இது ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த அப்ளிகேஷனோட என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட் பேசிஸ்ல தான் டெவ் டீம், டெஸ்ட் டீம், ப்ரொடக்ஷன் டீம் அப்படின்னு 3 டீம் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரு மும்பை ரீஜியன்ல இந்த 3 என்விரான்மெண்ட்டும் தேவை. இந்த மும்பை ரீஜன்ல அப்போ டெவ்ல இருக்க டெவலப்பிங் ஃபேசஸ்ல இருக்கக்குள்ள என்னோட அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது. அப்போ டெவலப்பர் கோடு எழுதுனாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்னோட அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது. டெஸ்டிங் ஃபேசஸ்ல இருக்கக்குள்ள எப்படி ரன் ஆகுது. டெஸ்டிங் ஃபேசஸ் மீன்ஸ் சின்ன சின்ன ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம இதை நான் கிளிக் பண்றேன், இது எனக்கு பிளாக் கலரா மாறுதா, இதை நான் கிளிக் பண்ண இது எனக்கு ப்ரௌன் கலரா மாறுதா, இது எல்லாமே என்னன்னா ஒரு டெஸ்டிங் பர்பஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இங்க நான் ஸ்விட்ச் ஆகுறேன், கலர் சேஞ்ச் பண்றேன், இது எல்லாமே அப்போதைக்கு எப்படி அந்த ஒர்க்குங்கிறது எப்படி நடக்குது. அப்போ ப்ரொடக்ஷன்னா கஸ்டமர் யூஸ் பண்ணக்குள்ள எப்படி இருக்கு. அப்போ இவ்வளவு என்விரான்மெண்ட்டை நம்ம கடந்தா வரும். அப்போ ரியல் டைம் குள்ள போனீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் உங்களுக்கு நிறையவே தெரியும். இப்போதைக்கு ஜஸ்ட் டெவ், டெஸ்ட், ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த செட்டப்ப நான் மும்பை ரீஜனுக்கு மட்டும்தான் பண்ணிருக்கேன். ஓகேவா? இந்த செட்டப்பை நான் என்ன பண்றேன் அப்படின்னா மும்பை ரீஜனுக்கு மட்டும்தான் இப்ப பண்ணிருக்கேன். அப்போ இதே மாதிரி ஒரு செட்டப் எனக்கு லண்டன் ரீஜனுக்கும் வேணும். அப்போ டெவலப்பிங் ஃபேசஸ்ல இருக்கக்குள்ளேயே நான் அவ்வளவு ரிசோர்சஸ கிரியேட் பண்ணி டெவலப்பிங் ஃபேசஸ்ல எப்படி என்னோட ஆர்கிடெக்சர் ரன் ஆகுது, என்னோட அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுதுங்கிறது மொத்தம் ஒரு 3 டயர் ஆர்கிடெக்சரை நீங்க கிரியேட் பண்ணா மட்டும்தான் டெவலப்பிங் ஃபேசஸ்ல எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போ டெஸ்டிங், அப்போ ப்ரொடக்ஷன் இப்படின்னு இத்தனை 3 ஃபேசஸ்ல ஓகே ஒன் டைம் நீங்க மேனுவலா பண்றீங்க. இப்போ இதுவே செகண்ட் டைம், தேர்ட் டைம் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இதே நம்ம ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கோடு வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை என்ன பண்ண போறேன், ரன் பண்ண போறேன். அப்போ இதுக்கு ஒரு கோடு எழுதிருப்பேன் பாருங்க. அப்போ மும்பை ரீஜனுக்கு எனக்கு டெவலப்பிங் ஃபேசஸ்ல, டெஸ்டிங் ஃபேசஸ்ல, ப்ரொடக்ஷன் ஃபேசஸ்ல எப்படி இருக்கணுங்கிற ஒரு கோடை அப்படியே லண்டனுக்கு ஏத்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். இப்போ ஒரு தடவையும் இங்க இருக்கிறத ஒரு செட்டப்பையும் நான் மேனுவலா பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணணும். அப்போ கோட் மூலயமா நான் எடுத்துட்டேன் அப்படின்னா லண்டன் ரீஜன்லயும் அதே மாதிரி ஒரு என்விரான்மெண்ட். அப்போ சிங்கப்பூர், அப்போ எந்தெந்த ரீஜன்ல வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுக்காக தான் நம்ம அதிகமா என்ன பண்றோம் அப்படின்னா டெராஃபார்ம் யூஸ் பண்றோம். டெராஃபார்ம் ரியல் டைம்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ டெராஃபார்ம் பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க தெரிஞ்சுக்கிறது எல்லாமே கான்சென்ட்ரேஷன் எல்லாமே எதுல இருக்கும்னு நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன். இப்பயும் சொல்றேன், டாக்கர், டெராஃபார்ம், ஆன்சிபிள், வேற ஸ்ப்ளங்க், ப்ரொமித்தியஸ் கூட விட்டுருங்க. ஜஸ்ட் அது மானிட்டரிங் டூல் தான். கொஸ்டின் கேட்டா மேனேஜ் பண்ண தெரியணும், அவ்வளவுதான். பட் இதுல எல்லாம் உங்களுக்கு டெப்தா கேட்பாங்க. எவ்வளவு டெப்தா கேட்கறாங்களோ அவ்வளவு டெப்தா கேட்பாங்க. நீங்க என்ன ஆன்சர் பண்றீங்களோ அந்த ஆன்சருக்கு ஏத்த மாதிரி தான் அந்த கொஸ்டினே ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து எனக்கு டெராஃபார்ம்ல இது தெரியும்னு நீங்க போடுறதுதான் உங்களுக்கு அங்க கொஸ்டினாவே வரப்போகுது. ஓகேவா? சோ நீங்க வேணா இப்போ இன்டர்வியூ நடக்கும், ஜஸ்ட் உட்காந்து அட்டன், சும்மா லிசன் பண்ணி பாருங்க. உங்களுக்கே அப்ப தெரியும். ஏன்னா உங்களுக்கு டெராஃபார்ம் முடிஞ்சிச்சுன்னா ஆன்சிபிள், ஜென்கின்ஸ், குபர்னெட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் கிளாஸ் ஓவர் ஆடும். அதுக்கப்புறம் நீங்க இன்டர்வியூக்கு போகணும்ல. அப்போ உங்களுக்கு டைம் இருக்கக்குள்ள நீங்க இன்டர்வியூ எப்போ நான் ஒரு மார்னிங் ஷெட்யூல் நடக்கக்குள்ள நான் சொல்றேன். உட்காந்து லிசன் பண்ணுங்க. எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ எதுக்கு அப்போ நாங்க தான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றோம். அப்போ அந்த கொஸ்டின் எப்படி எல்லாம் வருதுங்கிறத பாத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க, நம்ம இப்படிலாம் சொல்லணும், அப்போ இப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அப்போ ரீப்ரொடக்ஷன் ஃபார் இன்ஃப்ரா. அப்போ இன்ஃப்ராவை என்ன பண்ற அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? இன்ஃப்ராவை ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ இங்க மைக்ரேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் AWS யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப மொத்தத்தையும் நான் அஷூருக்கு மாத்தணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோட் மூலயமாவே நான் மாத்திக்கிட்டு இருப்பேன். ஓகேவா? அப்போ இந்த டெராஃபார்மை என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்களோட டெராஃபார்ம்ங்கிற ஒரு டூல் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண கொடுக்க போகுது. அப்போ ஆன்சிபிள்னு ஒரு டூல் இருக்கு. ஆன்சிபிள் எதுக்கான டூல்? நார்மலா ஆன்சிபிள் எதுக்கான டூல் தெரியுமா?
ஒரு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் தான் இந்த Ansible. ஓகேவா? அப்போ இந்த Ansible என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு இன்டீரியர் டிசைனர் அப்படின்னு நீங்க மீன் பண்ணிக்கலாம். அப்ப இந்த Terraformங்கிறது ஒரு சிவில் இன்ஜினியர் மாதிரி. சிம்பிளா புரியணும் அப்படின்னா இதுக்கும் உள்ள டிஃபரெண்ட். ஓகேவா? இது சிவில் இன்ஜினியர். மொத்த இன்ஃப்ராவையும் கிரியேட் பண்றது Terraform, அது சிவில் இன்ஜினியர். அப்போ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்றது Ansible, அதுதான் இன்டீரியர் டிசைனர் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா Terraform யூஸ் பண்றோம். அப்போ கோட் மூலமா எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அப்போ இந்த கிளாஸுக்கு நம்மளுக்கு என்ன மெயின் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் இப்போ ஒரு விபிசியை கிரியேட் பண்ண போறேன் கோட் மூலமா. ஓகேவா? நம்ம விபிசி கிரியேட் பண்ணோமா, விண்டோஸ்ல பார்த்தோமா, இப்போ அதே அப்படியே என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைனக்ஸ்ல கிரியேட் பண்ண போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கோட் எடுத்து கிரியேட் பண்ண போறோம். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் கோட் எடுத்து கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா இப்போ விபிசில என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணீங்க அப்படியே ஆர்டரா சொன்னீங்க சொன்னீங்கன்னா அப்படியே நான் கிரியேட் பண்ணிடுவேன். விபிசில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு விபிசி கிரியேட் பண்ணனும் மேம். அதுக்கு அப்புறம் உள்ள சப் நெட்வொர்க் கிரியேட் பண்ணனும். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் கிரியேட் விபிசி அப்படினு முதல்ல விபிசி கிரியேட் பண்ணுவீங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? சப்நெட் கிரியேட் பண்ணனும் மேம். ரெண்டு சப்நெட் கிரியேட் பண்ணுவீங்க. என்னென்ன சப்நெட் கிரியேட் பண்ணுவீங்க? பப்ளிக் ஒன்னு பிரைவேட் ஒன்னு. பப்ளிக் ஒன்னு பிரைவேட் ஒன்னு. எல்லாரும் மறந்துருச்சா? நெக்ஸ்ட் தென் இன்ஸ்டன்ஸ். எடுத்தோனே இன்ஸ்டன்ஸ் போடுவோமா? இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணுவோம். இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? விபிசி க்கு அட்டாச் பண்ணுவோம். ரவுட் டேபிள் மூலமா அட்டாச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் கேட்வேவை விபிசி க்கு அட்டாச் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணுவோம். ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணலையே. ரெண்டு ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க. என்னென்ன ரவுட் டேபிள்? அதே பப்ளிக், another one private. அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுவோம்? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? ரவுட் டேபிள்ல இன்டர்நெட் கேட்வே கூட கனெக்ட் பண்ணுவோம். சப்நெட் அசோசியேஷன் பண்ணுவீங்களே, யாரு எது வழியா போகணும்? பப்ளிக் சப்நெட் பப்ளிக் ரவுட் டேபிள் வழியாவும், பிரைவேட் சப்நெட் பிரைவேட் ரவுட் டேபிள் வழியாவும் போகணுங்கிறதுக்கு சப்நெட் அசோசியேட் பண்ணுவீங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இப்பதான் நீங்க சொன்ன மாதிரி பப்ளிக் ரவுட் டேபிளுக்கு பப்ளிக் ரவுட் டேபிள்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பப்ளிக்கு இன்டர்நெட் கொடுப்போம். IGW மேப் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? செக்யூரிட்டி குரூப் ரெண்டு கிரியேட் பண்ணுவீங்க. ஒன்னு பப்ளிக், another one private. பப்ளிக்ல என்ன சோர்ஸ் கொடுப்பீங்க, பிரைவேட்ல என்ன சோர்ஸ் கொடுப்பீங்க? பப்ளிக்ல என்ன சோர்ஸ் கொடுப்பீங்க? SSH. பப்ளிக்ல SSH கொடுப்போம், பிரைவேட்ல பப்ளிக் வழியா வரவங்கனால பப்ளிக் செக்யூரிட்டி குரூப்பை பிரைவேட்ல கொடுப்போம். அப்புறம் லாஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ரெண்டு மிஷின் கிரியேட் பண்ணுவீங்க. EC2 இன்ஸ்டன்ஸ் ரெண்டு கிரியேட் பண்ணுவீங்களா? கிரியேட் பண்ணிட்டு பப்ளிக் ஒன்னு, another one private அப்படின்னு ரெண்டு கிரியேட் பண்ணுவீங்க. அப்போ 9 to 1 இத லாகின் பண்ணதுக்கு அப்புறம் எதுல இன்டர்நெட் இருக்கும், எதுல இன்டர்நெட் இருக்காது? பப்ளிக்ல இன்டர்நெட் இருக்கும், பிரைவேட்ல இன்டர்நெட் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க? பிரைவேட்டுக்கு இன்டர்நெட் கொடுங்க. NAT கேட்வே. NAT கிட்ட இன்டர்நெட் இருக்குமா? இருக்காது. பப்ளிக் கிட்ட வாங்கி NATல அட்டாச் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது ரவுட் டேபிள்ல போய் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இன்டர்நெட் கிடைச்சிடும். இந்த ஸ்டெப்ஸ் பண்ணுவீங்களா? இது அப்படியே கோட் மூலமா நம்ம பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவை அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சர்வர்ல தான் ரன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு சர்வர் தேவை. நம்ம Terraformக்கு ஒரு சர்வரை கிரியேட் பண்ணிக்கலாம்.
அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ எந்த ரீஜன்ல வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். Terraform நீங்க லைனக்ஸ் மிஷின் எடுத்துக்கலாம், உபுண்டு மிஷின் எடுத்துக்கலாம். நான் உபுண்டு மிஷின் எடுத்துக்கிறேன். சோ உபுண்டு மிஷின் t2.micro. அப்போ கீபேட் இருக்காது. சோ கிரியேட் கீபேட். இதுக்கு ஒரு கீபேட் என்னன்னா ppk அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ppk கீபேட் கிரியேட் பண்ணிடுறேன். சோ செக்யூரிட்டி குரூப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஓப்பன் ஆல் இருக்காது. ஓகேவா, இது வேற ஒருத்தவங்களோட அக்கௌண்ட். சோ இந்த இடத்துல கிரியேட் செக்யூரிட்டி குரூப்ல நம்ம ஆல் டிசிபி எனேபிள் பண்ணிக்கலாம். ஆல் டிசிபி கொடுத்தீங்கன்னா 65,535. இததான் நான் இவ்வளவு நாள் ஓப்பன் ஆல் அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு செக்யூரிட்டி குரூப். இப்படி நேம்ல கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நேம் ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் செட் ஆயிடும். இந்த செக்யூரிட்டி குரூப்பை நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ எனக்கு ஒரு மிஷின் போதும். சோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை லான்ச் பண்ணிடலாம். இப்போ இந்த மிஷின்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெராஃபார்மை இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகேவா, அப்போ டெராஃபார்மை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெராஃபார்மை இன்ஸ்டால் பண்ணலாம். அப்போ டாக்குமெண்டேஷன் யாருக்கிட்ட கிளியரா இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெராஃபார்ம் கிட்ட கிளியரா இருக்கும். நெக்ஸ்ட் ஆன்சிபிள் கிட்ட ஆன்சிபிள் கிட்ட டாக்குமெண்டேஷன் கிளியரா இருக்கும். அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல டெராஃபார்மோடது ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் ஆன்சிபிள். இதுல எல்லாம் எந்த எரருமே இல்லாம கரெக்டா கொடுத்திருப்பாங்க. நீங்க நார்மலா டெராஃபார்ம் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் இல்லைன்னா இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் டெராஃபார்ம் ஹஷிகார்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு இந்த அபிஷியல் பேஜ்க்கு போகும். சோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எந்த ஓஎஸ்க்கு இன்ஸ்டால் பண்ண போறீங்க, விண்டோஸ்கா லைனக்ஸ்கா அப்படின்னு இதுலயே இருக்கு பாருங்க ஃபிளேவர்ஸ். உபுண்டுனா இதை எடுத்துக்கலாம், லைனக்ஸ்னா இதை எடுத்துக்கலாம், ஃபெடோரானா இதை எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்படி இன்ஸ்டால் பண்ணலாம். கமாண்ட் கொடுத்து டூப்ளிகேட் கொடுத்து நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஒரு ஜிப் ஃபைலா உங்களோட சிஸ்டத்துக்கு கொண்டு வந்து ஒரு டார் ஃபைல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அன்டார் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா உபுண்டு மிஷின் எடுத்ததுனால இதை அப்படியே காப்பி பண்ணி என்னோட நோட் பேட்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ காப்பி அப்படியே நம்ம நோட் பேட்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெராஃபார்மை இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ மிஷின் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா டெராஃபார்மை இன்ஸ்டால் பண்ணலாம். சோ இப்போ நம்மளோட வேலை என்னன்னா கோட் எழுதுறது. காலையில எல்லாருக்கும் தூக்கம் வருதா? டிராவல் பண்ணி வந்ததா இல்லையா? சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கோட் எழுத போறோம். அப்ப யாருக்கிட்ட இருக்கு கோடு? டெவலப்பர் கிட்ட இருக்கா? ஏன் டெவலப்பர் கிட்ட இருக்கு? அவங்கதான் எழுதுவாங்க. இப்போ யாருக்கிட்ட இருக்கு? டெராஃபார்ம் கிட்ட இருக்கு கோடு. ஓகேவா, டெராஃபார்ம் கிட்ட கோடு இருக்கு. அந்த கோடை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம். அப்ப இதுல போவீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கா, இந்த ரெஜிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் ப்ரொவைடர்ஸ். அப்ப எந்த ப்ரொவைடர்ஸ்க்கு நீங்க கோட் எழுத போறீங்க? அப்ப இங்க இருக்கு பாருங்க, AWS தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. அஷூர், GCP, குபர்நெட்ஸ், அலிபாபா கிளவுட், ஆரக்கல், இவ்வளோ கிளவுடுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆக்சுவலா இவ்வளவு பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா டெராஃபார்ம் சப்போர்ட் பண்ணுது. அப்போ நம்ம யூஸ் பண்ண போறது AWS கிளவுட். ஓகேவா, சோ AWS கிளிக் பண்ணிட்டு இதுல நம்ம யூஸ் பண்ண போற ப்ரொவைடர் AWSங்கிறது ஒரு பப்ளிக் கிளவுட். இந்த இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இதுல ஒரு டாக்குமெண்டேஷன் அப்படின்னு இருக்கும் பாருங்க.
இந்த டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பாக்குற 230+ சர்வீசஸ்க்கும் கோட் இருக்கும். ஓகேவா? எல்லா சர்வீசஸ்க்கும் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா கோடு வச்சிருக்கான். அந்த கோடை நமக்கு ஏத்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். சோ இப்ப நம்ம கோடு எழுதுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கோடு எழுதுறதுக்கு என்ன டூல் தேவை? இப்போ விஷுவல் எடிட்டர் தேவை. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரை ஓபன் பண்ணிக்கிறேன். இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெராஃபார்ம்கான கோட் எழுத போறோம். சோ அதுக்கு எனக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் தேவை, ஒரு பிளகின்ஸ். ஓகேவா? டெராஃபார்ம் கோட் எழுதுறதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா டெராஃபார்மோட பிளகின் தேவை. அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர்ல போயிட்டு டெராஃபார்ம் பிளகின்ஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. சோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்டென்ஷனை இங்க போயிட்டு டெராஃபார்ம் அப்படின்னு கொடுத்து டெராஃபார்மோட இதை என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண போறீங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம எழுதுற கோட் அந்த சின்டாக்ஸ் ஹைலைட்டிங், பேசிக் சின்டாக்ஸ் வேலிடேஷன், ஸ்னிப்பட் இது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக நம்ம யூஸ் பண்றதா இந்த பிளகின்ஸ் எல்லாமே. அப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணதுனாலதான் எனக்கு டிசேபிள் அன்இன்ஸ்டால்னு காட்டுது. அப்போ எந்த வெர்ஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு அதை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்போ டெராஃபார்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கோட் எழுதுறது தான் பேலன்ஸ். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நியூ ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நியூ ஃபைல். இந்த ஃபைலுக்கு 10am டாட் இதோட எக்ஸ்டென்ஷன் pf அப்படின்னு இருக்கும். ஓகேவா? டெராஃபார்மோட எக்ஸ்டென்ஷன் .pf. அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சேவ் ஆயிட்டோம். நான் இதை சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நம்ம கோட் எழுத போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெராஃபார்ம் கிட்ட போயிட்டு ஒரு கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி இங்க இருக்கு பாருங்க, வேற எதுக்குள்ளயும் போயிடாதீங்க. ஜஸ்ட் டாக்குமெண்டேஷன் போக்குள்ள AWS ப்ரொவைடர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ இதுல இருக்கிற இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதுல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான மீனிங்கை நான் இப்ப சொல்றேன். ஓகேவா? சோ டெராஃபார்ம் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பிளாக், டெராஃபார்மோட பிளாக். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு டெராஃபார்மோட பிளாக். நம்ம எந்த ப்ரொவைடரை யூஸ் பண்ண போறோம், எந்த ப்ரொவைடரை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா AWS தான் இப்போதைக்கு என்ன அப்படின்னா டெராஃபார்ம் கிட்ட இருக்கிற ஒரு ப்ரொவைடர். டெராஃபார்ம்ல AWS ஓட கூட தானே எடுக்க போறோம். அப்போ டெராஃபார்ம்ல இருக்கிற AWS தான் உனக்கு இருக்கிற ப்ரொவைடர். அப்போ நான் இங்க என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா AWS ஓட வெர்ஷனை தான் மென்ஷன் பண்ணிருக்கேனே தவிர டெராஃபார்மோட வெர்ஷனை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகேவா? டெராஃபார்மோட வெர்ஷனை நம்ம இங்க மென்ஷன் பண்ணல. இப்போ மென்ஷன் பண்றதானாலும் பண்ணிக்கலாம். பட் டெராஃபார்மை நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே நம்மளுக்கு அது ஒரு வெர்ஷன்ல இன்ஸ்டால் ஆயிடும். அப்போ அங்க இருக்கிற வெர்ஷனும் நான் இங்க கோடுல கொடுக்கிற வெர்ஷனும் சேமா இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா அது எரர் த்ரோ பண்ணும். சோ அதனால டெராஃபார்மோட வெர்ஷனை சொல்லாம நான் என்ன பண்றேன் அப்படின்னா AWS ஓட வெர்ஷனை மட்டும் இங்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ இது ப்ரொவைடர்ஸ், எந்த ப்ரொவைடரை யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது. அப்போ சோர்ஸ் வந்து ஹஷிகார்ப் மூலமா AWSங்கிற ஒரு ப்ரொவைடர். அப்ப அந்த ப்ரொவைடரோட வெர்ஷன் 5.0 அப்படிங்கிற டில்டு சிம்பிளோட, டில்டு சிம்பிள் மீன்ஸ் இப்போ இந்த 5க்கு அப்புறம் என்ன வெர்ஷன் வந்தாலும் அதை அப்டேட் பண்ணும், அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? டில்டு கேரக்டர்ங்கிறது 5.1, 5.2, 5.3, 6 போயிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணாது அப்படின்னா அந்த இடத்துலயே ஸ்டாப் ஆகி எரர் த்ரோ பண்ணிடும். அப்போ டில்டு சிம்பிளோட உங்களுக்கு வேல்யூ என்ன அப்படின்னா 5ல ஸ்டார்ட் ஆகுற எல்லா வெர்ஷனையும் அது அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? அதுதான் இங்க இருக்கிற டில்டு. ஓகேவா? சோ டெராஃபார்மோட ப்ரொவைடர் யாரு அப்படின்னு சொல்லிட்டேன். கான்ஃபிகர் த AWS ப்ரொவைடர். அப்போ அந்த ப்ரொவைடரை எந்த ரீஜியன்ல நீங்க கிரியேட் பண்ண போறீங்க, இப்போ நம்ம எடுக்கிற கோட எந்த ரீஜன்ல கிரியேட் பண்ண போறங்கறத கரெக்டா நான் மென்ஷன் பண்ணணும். கான்ஃபிகர் த AWS ப்ரொவைடர். ப்ரொவைடர் யாரு அப்படின்னா AWS. அப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொவைடர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொவைடர் பிளாக். இங்க இருக்கிறது டெராஃபார்ம் பிளாக். நான் டெராஃபார்ம் பிளாக்க மென்ஷன் பண்ணவே இல்லை. நம்ம இப்ப பேசுறது எல்லாமே ப்ரொவைடர் பிளாக்க பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அப்போ நான் எந்த ரீஜன்ல கிரியேட் பண்ண போறோமோ அந்த ரீஜனை மென்ஷன் பண்ணணும். அப்போ எந்த ரீஜன்ல நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணேன்? சிங்கப்பூர் ரீஜன்ல. அப்போ எனக்கு இங்க இருக்கிறது AP-Southeast-1 அப்படின்னு இருக்கா. சோ நானும் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க போயிட்டு இங்க இருக்கிற ரீஜனை எடுத்துடலாமா? AP-Southeast-1
அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரீஜன்ல கிரியேட் பண்ண போறனோ அந்த ரீஜனை மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். இப்போ யார் ப்ரொவைடர்னு சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னென்ன ரிசோர்சஸ் கிரியேட் பண்ண போகணும் அப்படிங்கறத சொல்ல போறேன். அதெல்லாம் என்னன்னா ரிசோர்சஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன பிளாக்னா எப்படி சொல்றது, இப்போ இந்த ப்ரொவைடர்ங்கிறது ஒரு பிளாக், இதை தனியா ஒரு இதுக்குள்ள கொண்டு வருவீங்க. இங்க பாருங்க, இந்த சின்டாக்ஸ்குள்ள கொண்டு வருவீங்க. இந்த ப்ரொவைடர்ங்கிறது இந்த சின்டாக்ஸ்குள்ள இருக்கா? எஸ், அது ஒரு பிளாக். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ என்ன ப்ரொவைடரை மென்ஷன் பண்ண போறியோ அதுதான் பிளாக். ஓகேவா? நான் வேற ஏதாவது ப்ரொவைடரை மென்ஷன் பண்ண அப்படின்னா அது ஒரு பிளாக். டெராஃபார்ம் பிளாக்ங்கிறது நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க எக்ஸாம்பிளுக்கு யூஸ் ப்ரொவைடர்ஸ்னு இருக்கா, இங்க இருக்கு பாருங்க. இததான் இப்ப எடுத்து இதுல போட்டிருக்கோம். எந்த ஹவு டு யூஸ் திஸ் ப்ரொவைடர், இததான் ஒரு ப்ரொவைடர், இதுதான் என்னோட ப்ரொவைடர்ங்கிறது ஒரு டெராஃபார்ம் பிளாக்ங்கிறது. சோ அத பிளாக்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிரியேட் பண்ண ரிசோர்சஸ் எல்லாம் ரிசோர்ஸ் பிளாக் அப்படின்னு கிரியேட் பண்ணுவாங்க. நிறைய பிளாக் இருக்கு. ப்ரொவைடர் பிளாக் இருக்கு, ரிசோர்சஸ் பிளாக் இருக்கு, ப்ரொவிஷனர் பிளாக் இருக்கு, வேரியபிள் பிளாக்ஸ் இருக்கு, டெராஃபார்ம்ல மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்கு. பட் நம்ம இங்க பார்க்க போறது ஜஸ்ட் நீங்க ஐசியூ கிளாஸஸ்ல போனீங்க அப்படின்னா அதெல்லாம் பாப்பீங்க. ஐ மீன் அட்வான்ஸ் கிளாஸஸ் போனீங்க அப்படின்னா அந்த பிளாக்ஸ் எல்லாம் பத்தி பாப்பீங்க. சோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் யாரு ப்ரொவைடர்ங்கிறது மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கேன், வேற எதுவுமே மென்ஷன் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்ன கிரியேட் பண்ண போறோமோ அந்த ரிசோர்சஸ் ஆட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறோம், விபிசி கிரியேட் பண்ண போறோம். சோ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட விபிசி இங்கேயும் நீங்க சர்ச் பண்ணிக்கலாம், இப்படியும் நீங்க ஸ்க்ரால் பண்ணி போய்க்கலாம், எல்லாமே இருக்கும். அதான் சொல்றேன், நீங்க எல்லா சர்வீஸுமே இங்க கிரியேட் பண்ணுவீங்க. அப்படிலாம் கிடையாது. விபிசில EC2 எங்க கிரியேட் பண்ணுவீங்க, லாஸ்டா தானே கிரியேட் பண்ணுவீங்க. ஒரு EC2 கிரியேட் பண்ணாதாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளமே கிடையாது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் விபிசில அது EC2ல தான் ஸ்டார்ட் ஆகும் கிடையாது, எப்படி வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த விபிசில ஒரு விபிசி கிரியேட் பண்ண போறேன், AWS VPC. அப்போ இது இங்க என்ன இருக்கு பாருங்க, விபிசி ரிசோர்சஸ் அப்படின்னு இருக்கா. அப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிசோர்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த பிளாக்குள்ள வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பேசிக் யூசேஜா இருக்கும், இது வித் டேகோட இருக்கும், அவ்வளவுதான். டேகோட இருக்கும். அது என்னவா இருக்கும் அப்படின்னா பேசிக் யூசேஜோட இருக்கலாம். நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா டேகோட இருக்கிறதே அப்படியே காப்பி பண்ணி என்னோட கோடுல இங்க என்டர் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இந்த ரிசோர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க இங்க ரிசோர்ஸ்ல என்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சுதான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரிசோர்சஸ் கொடுத்துருக்கோமா, ரிசோர்ஸ் பிளாக்ல நான் ஒரு விபிசியை கிரியேட் பண்ண போறேன், AWS VPC. அப்போ இங்க இந்த டபுள் கோட்ஸ்குள்ள என்ன இருக்கு, மெயின் அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த மெயின்ங்கிறத எடுத்துட்டு நம்மளோட ரிசோர்ஸஸ கொடுக்க போறோம். அப்போ இந்த ரிசோர்சஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத வச்சுதான் மொத்த விபிசியும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ண போறீங்க. எப்படின்னு சொல்லுங்க. ரிசோர்ஸ்னா நம்ம கிரியேட் பண்ண போற ஒரு ரிசோர்சஸ், அதை நம்ம நேம் பண்ணிக்கணும். இங்க கொடுக்குற நேம் வச்சுதான் மொத்த ரிசோர்சஸுமே கனெக்ட் பண்ணுவீங்க. நீங்க சப்நெட்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த விபிசி கீழே தானே உங்க சப்நெட் வரப்போகுதுன்னு நீங்க சொல்லுவீங்க. மை விபிசி கீழே தான் உங்களோட சப்நெட் வரப்போகுதுன்னு சொல்லுவீங்களா? அப்ப அதை கரெக்டா கொடுத்தாதான் நீங்க இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ண முடியும். நான் இப்ப விபிசியை கிரியேட் பண்ண போறேங்கிறது ஒரு ரிசோர்ஸ், விபிசிங்கிறது ஒரு ரிசோர்ஸ், EC2ங்கிறது ஒரு ரிசோர்ஸ், S3ங்கிறது ஒரு ரிசோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? என்ன பண்ணிட்டேன், மை விபிசி அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு ஒரு CIDR பிளாக் இருக்கு. இந்த CIDR பிளாக் கரெக்டா, இந்த CIDR பிளாக் கரெக்டா, இந்த CIDR பிளாக் கொடுத்துருக்கோமா 10.0.0.0/16. சோ அதுதான். சோ கொடுத்தாச்சு. இன்ஸ்டன்ட் டெண்டன்சில இது டிஃபால்ட்டா தான் இருக்கும். சோ டேக்ல நீங்க என்ன டேக் இங்க நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம்ல போய் அங்க கிரியேட் ஆகும். இந்த சோர்ஸ்ல போய் கிரியேட் ஆகாது. சோர்ஸ் வந்து மை விபிசின்னு கிரியேட் ஆகாது. டேக் கொடுப்பீங்களே அந்த டேக் தான் உங்களோட விபிசியா கிரியேட் ஆகும். ஒரு டேக் நேம் மாதிரி கொடுப்பீங்களே ஜஸ்ட் அதுதான். சோ நான் என்ன பண்றேன், இது எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. டேக் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீங்க ஆனா ரிசோர்சஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். அப்போ ரிசோர்சஸ்ல கொடுக்கறத ஒன்னு ஸ்மாலாவும் ஒன்னு கேப்ஸாவும் கொடுக்காதீங்க,
கொடுத்தீங்கன்னா ஒண்ணு ஸ்மாலா கொடுங்க, இல்லைன்னா கேப்சா கொடுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அதனால சோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை ஸ்மாலாவே கொடுத்துட்டு வாங்க. என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு விபிசியை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? சப்நெட் கிரியேட் பண்ண போறோம். என்ன சப்நெட் கிரியேட் பண்ண போறோம்? பப்ளிக் ஒன்னு, பிரைவேட் ஒன்னு அப்படின்னு 2 சப்நெட் கிரியேட் பண்ண போறோம். சோ அப்போ இந்த சப்நெட்ல அப்படியே கீழே அதை கிளிக் பண்ணீங்கனாலே சப்நெட் இங்க வந்துருங்க இருக்கா. சோ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சப்நெட் அப்படியே காப்பி பண்ணி இது ரிசோர்ஸ் பிளாக், இதெல்லாம் ரிசோர்ஸ் பிளாக் கீழே வரும். இதெல்லாம் ப்ரொவைடர் பிளாக், இதெல்லாம் ரிசோர்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு ஜஸ்ட் எப்படி எக்ஸாம்பிள் சொல்றது அப்படின்னா சோ நான் லாஸ்டா காட்டுறேன் இது எல்லாத்தையும். சோ இப்ப தேவையில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட் அப்படின்னு 2 சப்நெட் கிரியேட் பண்ண போறோம். அப்போ இந்த ரிசோர்ஸ் நேம்ல என்ன கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போறது பப்ளிக் சப்நெட். அப்போ இந்த ரிசோர்சஸ் நேம்ல பப்ளிக் சப்நெட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ விபிசி ஐடி என்ன கொடுப்பீங்க? இந்த மெயின் எடுத்துட்டு என்ன கொடுக்கலாம்? மை விபிசி. இப்போ இந்த பப்ளிக் சப்நெட் உங்க விபிசி குள்ள வரப்போகுது. ஓகேவா? அப்போ இதுக்கு ஒரு சிஐடிஆர் பிளாக். இதுதான் அந்த சிஐடிஆர் பிளாக் 10.0.1.0/24. இதுதான் என்ன அப்படின்னா என்னோட சிஐடிஆர் பிளாக். அப்போ இங்க இருக்கிற டாக என்ன பண்றேன் அப்படின்னா மை பப்சப் அப்படின்னு இதை கொஞ்சம் டிஃபரெண்டாவே கொடுத்துக்கலாம். ஓகேவா? அப்பதான் இதுக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும். என்ன பண்ணியாச்சு? பப்ளிக் சப்நெட் ஒன்னு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணணும். அப்போ பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அங்கிருந்து கோட் எடுக்கலாமா? இந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாமா? பேரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் சிம்பிள். அப்போ உங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணி என்டர் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது பிரைவேட் சப்நெட் அப்படின்ட்டு இது உங்களோட விபிசி குள்ள வரப்போகுது. அப்போ சிடிஆர் பிளாக் என்ன கொடுப்பீங்க? 2.0 சேமா கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. கொடுத்தா என்ன ஆகும்? ஓவர்லாப் ஆகும். ஓகேவா? இந்த இன்டர்நெட்டும் இந்த நெட்டும் கனெக்ட் ஆகாது. சோ இங்க இருக்கிற நேம் எடுத்துட்டு பிரைவேட் சப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு விபிசி கிரியேட் பண்ணியாச்சு, பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணியாச்சு, பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? இன்டர்நெட் கேட்வே எடுக்கலாமா? சோ ஐ எங்க இருக்கு? இங்க இருக்கா? AWS இன்டர்நெட் கேட்வே. இத அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க கொடுத்துக்கலாம். அதெல்லாம் கிடையாது. அது நீங்க என்னலாம் கொடுத்துக்கலாம். ஆனா இங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ இததான் இங்க கொடுத்துருவீங்க. விபிசி ஐடியில கொடுப்பீங்க. நீங்க ரிசோர்சஸ்ல கொடுக்கறதா உங்களுக்கு விபிசி ஐடின்னு எங்கெங்கெல்லாம் கேக்குதோ அந்த ரிசோர்சஸ்ல கொடுக்கறதா நீங்க கொடுத்துட்டே வரணும். அந்த இடத்துல போய் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகி எரர் ஆயிடும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ண போறோம். இந்த இன்டர்நெட் கேட்வேல IGW அப்படின்னு நான் நேம் பண்ணிட்டு அப்போ இது எந்த விபிசிக்குள்ள வரப்போகுது? இன்டர்நெட் கேட்வேவை கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? கரெக்டா சொல்லுங்க. இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணி விபிசி கூட அட்டாச் பண்ணுவீங்களா? அப்ப இந்த கோட்ல என்ன இருக்கு? அப்போ இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணி என்னோட விபிசி கூட அட்டாச் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த விபிசி கூட என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அட்டாச் பண்ணிட்டேன். சோ இதுக்கு ஒரு நேம் மை இன்டர்நெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சிச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணி விபிசி கூட அட்டாச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டு ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க. அப்போ ரவுட் டேபிள்ல போயிட்டு எங்க கீழ இருக்குமா? இங்க இருக்கா? AWS ரவுட் டேபிள். இந்த ரவுட் டேபிள்ல
2 ரவுட் டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? இத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ IPv6 யூஸ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அப்போ இத எடுத்துடலாமா? ஓகே, எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா பப்ளிக் ரவுட் டேபிள் இந்த ரிசோர்சஸ்ல இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டு பப்ளிக் RT அப்படின்னு நான் கிரியேட் பண்றேன். VPC ஐடில இங்க இருக்கிறத அப்படியே தூக்கிட்டு என்ன பண்ணணும்? my VPC அப்படிங்கறத கொண்டுட்டு வந்துடும். அப்போ ரவுட் டேபிள்ல CIDR பிளாக் என்ன கொடுப்பீங்க? /24 கொடுப்பீங்களா? அப்ப அதுக்கு கீழே என்ன இருக்கு? ரவுட் டேபிள் இதோட முடிஞ்சிச்சு. நீங்க கிரியேட் பண்ண ரவுட் டேபிள் பப்ளிக் ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணி உங்களோட VPC கூட அட்டாச் பண்ணிட்டீங்க. இப்போ பப்ளிக்கு இன்டர்நெட் கொடுப்பீங்களா, பிரைவேட்டுக்கு இன்டர்நெட் கேட்வே கொடுப்பீங்களா? பப்ளிக்கு இன்டர்நெட் கேட்வே கொடுப்போம். அது அப்படியே இங்க கொடுத்துட்டாங்க பாருங்க. பப்ளிக்கு இப்படியே இன்டர்நெட்டை நீ அட்டாச் பண்ணிடு. அப்ப அந்த ஒரு ஸ்டெப் நம்ம அப்படி பண்றது கோடுல இப்படி பண்ணிடுவோம். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ல இன்டர்நெட் கேட்வேவை நம்ம அட்டாச் பண்ண போறோம். IGW இந்த நேம்ல தான கிரியேட் பண்ணோம். ரிசோர்ஸ் நேம்ல இருக்கா? சோ இத எடுத்துட்டேன். அப்போ இன்டர்நெட் கேட்வே வழியா வரவங்க யாரு வேணாலும் அக்செப்ட் பண்ணலாம். அப்போனா CIDR பிளாக்ல என்ன கொடுப்பீங்க? அவ்வளவுதான். CIDR block 0.0.0.0/0 அப்படிங்கறத கொடுப்போம். ஓகேவா? CIDR பிளாக்ல இன்டர்நெட் கேட்வே வழியா வரவங்க யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். அப்ப இந்த டாக்ல என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இது என்னோட மை பப்ளிக் ரவுட் டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டேன். அது கிரியேட் ஆயிடும். இது அது லோக்கல் ரவுட்ங்கிறது சும்மா லோக்கல்குள்ளேயே ரவுட் பண்றது. அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம ரவுட் பண்றதா இன்டர்நெட் கேட்வேயா நம்ம ரவுட் பண்றது. ஓகேவா? சோ பப்ளிக் ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பிரைவேட் ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? இதே தான் காப்பி பண்ண போறோம். புதுசால நம்ம போய் எடுக்க போறது இல்ல. என்டர் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா பிரைவேட் ரவுட் டேபிள் என்னோட VPC குள்ள வர போகுது. பிரைவேட்டுக்கு இன்டர்நெட் கேட்வே தேவையா? என்ன தேவை? செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப். பிரைவேட்டுக்கு இன்டர்நெட் எப்படி கொடுப்பீங்க? NAT மூலமா. NAT மூலமா கொடுப்பீங்கல்ல. ஐ மீன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் NAT அட்டாச் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு நான் சொல்ற ஒரு ஸ்டெப் தான். பட் ஆனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா NAT மூலமா அட்டாச் பண்ணுவீங்க. பட் ஆனா இங்க NAT இருக்கா? என்ன இல்ல? NAT இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? NAT கிரியேட் பண்ணிட்டு இத கொண்டு வந்து அட்டாச் பண்ணோம். அப்ப இங்க இருக்கு பாருங்க கேட்வே ஐடின்னு இருக்கா? இந்த கேட்வே ஐடில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருக்கிற கேட்வேவை தூக்கிட்டு என்ன பண்ணலாம்? கேட்வே தூக்குறேன். சாரி. கேட்வே தூக்கலாமா? இன்டர்நெட்டை தூக்கலாமா? இன்டர்நெட்டை தூக்கிடலாம். இன்டர்நெட்டை தூக்கிட்டு NATன்னு கொடுக்க போறேன். NATன்னு கொடுத்துட்டு ஆனா NAT இருக்கா நம்ம கிட்ட இப்போ? இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? NAT கிரியேட் பண்ணணும். அப்போ இங்க போயிட்டு NAT கிரியேட் பண்ண போறோம். சோ NAT கேட்வே அப்படின்னு இருக்கா? இதுல போயிட்டு இந்த டாகோட இருக்கா NAT இத அப்படியே எடுத்துடலாம். இத காப்பி பண்ணி உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பப்ளிக் ரவுட் டேபிளுக்கு கீழே ஓகேவா? சோ என்டர் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன மிஸ் ஆகுது? போஸ்ட் பிராக்கெட் ஒன்னு மிஸ் ஆகுதா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் NAT கிரியேட் பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா my NAT அப்படி நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? NATக்கு கீழே என்ன இருக்கு? அலோகேஷன் ஐடில எலாஸ்டிக் ஐபி ஒன்னு கிரியேட் ஆகுமா?
NAT கிரியேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு எலாஸ்டிக் ஐபிங்கிறது ஒன்று கிரியேட் ஆகும். அப்ப எலாஸ்டிக் ஐபி நம்ம கிட்ட இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்? எலாஸ்டிக் ஐபிய போய் கிரியேட் பண்ணிட்டு வரணும். அவ்வளவுதான், சிம்பிள். புரியல? அது கிரியேட் ஆகாது. நீங்க தானே அலோகேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்னு கொடுத்து தானே அலோகேட் பண்ணுவீங்க. அப்ப நம்ம இங்க கிரியேட் பண்ணணும்ல அலோகேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்ங்கிறது. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டக்குன்னு போயிட்டு ஒரு EC2 குள்ள இருக்கல எலாஸ்டிக் ஐபி எங்க இருக்கு? EC2 இங்க இருக்கா? இதுல EIP எலாஸ்டிக் ஐபி என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல NATக்கு முன்னாடி ஓகேவா பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு எலாஸ்டிக் ஐபி கிரியேட் ஆகும். இது எல்லாமே பிரைவேட் ரவுட் டேபிளுக்கு நீங்க பண்றது. பப்ளிக் ரவுட் டேபிளுக்கு இன்டர்நெட் கேட்வே மட்டும் போதும். சோ அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ பிரைவேட் ரவுட் டேபிளுக்கு தான் NAT கொடுப்பீங்க, எலாஸ்டிக் ஐபி கொடுப்பீங்க. அந்த எலாஸ்டிக் ஐபியும் NATயும் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுக்கு நேம் வந்து எலாஸ்டிக் ஐபி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ இந்த இன்ஸ்டன்ஸ், இந்த எலாஸ்டிக் ஐபி இன்ஸ்டன்ஸ்க்கு தேவையா? அப்படியே என்ன பண்ணிடலாம்? தூக்கிடலாம். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தூக்கிட்டேன். இப்போ என்னோட டொமைன் VPCக்கு தான் இந்த எலாஸ்டிக் ஐபிங்கிறது தேவை. ஓகேவா? சோ எலாஸ்டிக் ஐபி இங்க வச்சாச்சு. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இங்க ரிசோர்சஸ்ல AWS NAT கேட்வேல மை NAT அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த எக்ஸாம்பிள்ல என்ன கொடுப்பேன்? எலாஸ்டிக் ஐபி அப்படிங்கறத கொடுத்துட்டு அப்போ இங்க என்ன கொடுக்குறேன்? ஏன் சப்நெட் ஐடிங்க வருது? பப்ளிக்ல இருந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா பிரைவேட்டுக்கு இன்டர்நெட் கிடைக்குது. கரெக்டா? அப்ப அதனால இங்க என்ன கொடுக்கணும்? இந்த எக்ஸாம்பிள்ல பப்ளிக் ரவுட் டேபிள் கொடுக்கணுமா, பப்ளிக் சப்நெட் கொடுக்கணுமா? பப்ளிக் சப்நெட் கொடுக்கணும். சூப்பர். பப்ளிக் சப்நெட் கிட்ட தான் இன்டர்நெட் இருக்கு. சோ இன்டர்நெட்டை எலாஸ்டிக் ஐபி மை NAT கிரியேட் பண்ணியாச்சு. அப்ப இந்த NATக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, மை NAT அப்படி நேம் கொடுத்துட்டு இப்போ ரவுட் டேபிள்ல வந்து நம்மளோட NAT அட்டாச் பண்ண போறோம். NATக்கு என்ன கொடுத்திருந்தோம்? நேம் மை NAT அப்படின்னு கொடுத்திருந்தோமா? வந்துருச்சா? இதுவரையும் ஸ்டெப்ஸ் இதுவரையும் கிளியரா? இதுவரையும் ரவுட் இருக்கா? என்ன பண்ணிருக்கோம்? ப்ரொவைடர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு VPC கிரியேட் பண்ணிருக்கோம், பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணிருக்கோம், பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணிருப்பீங்க, இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணி உங்களோட VPC கூட அட்டாச் பண்ணிட்டீங்க. 2 ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணும், பப்ளிக் ரவுட் டேபிள். அப்போ பப்ளிக்கு இன்டர்நெட் தேவை. சோ இன்டர்நெட் கேட்வேவை அட்டாச் பண்ணுவீங்க. அதை நம்ம இங்கேயே அட்டாச் பண்ணிட்டோம். அப்போ பிரைவேட் ரவுட் டேபிள் கிரியேட் பண்றதுக்கு தேவையானது NAT எலாஸ்டிக் ஐபி. சோ அதனால எலாஸ்டிக் ஐபியை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் NAT கிரியேட் பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து உங்களோட பிரைவேட் ரவுட் டேபிள அட்டாச் பண்ணியாச்சு. ஓகேவா? சோ அடுத்தது என்ன பண்ணலாம்? செக்யூரிட்டி குரூப். இன்னும் ஒரு ஸ்டெப் மிஸ் ஆகுதே. பார்த்த ஸ்டெப்ஸ்ல ஒரு ஸ்டெப் மிஸ் ஆகுது. VPC ஓவர், சப்நெட் ஓவர், அட்டாச் VPC ஓவர், ரவுட் டேபிள் ஓவர், இதுவும் ஓவர். 5ஆ ஒன்னு இருக்கே, சப்நெட் அசோசியேஷன். எல்லாமே பண்ணணும். ஆனா யார் யார் வழியா போகணும்னு சொன்னோமா? இதுவரையும் சொல்லவே இல்லை. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா யாரு யார் வழியா போக போறாங்க அந்த சப்நெட் அசோசியேஷனை இங்க பண்ண போறோம். அப்போ திருப்பி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட VPCக்கு வந்துடலாம். VPCல வந்துட்டு இதுல நம்ம பண்ண போறது சப்நெட் அசோசியேஷன். AWS சப்நெட் எடுத்தீங்க அப்படின்னா சப்நெட் தான் கிரியேட் ஆகும். சப்நெட் அசோசியேஷனா ரவுட் டேபிள் அசோசியேஷனா? சப்நெட் தான் என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறீங்க? பப்ளிக் சப்நெட்டை பப்ளிக் ரவுட் டேபிள் கூட அட்டாச் பண்ணுவீங்க, பிரைவேட் சப்நெட்டை பிரைவேட் ரவுட் டேபிள் கூட அட்டாச் பண்ணுவீங்க. அப்போ இங்க நடக்க போறது ரவுட் டேபிள் அசோசியேஷன்.
ஓகேவா? ரவுட் டேபிள் கூட தான் அசோசியேட் பண்ண போறீங்க. அது சப்நெட் எடுத்துட்டு அசோசியேட் பண்ண போறோம். சோ அதனால இத எடுத்துக்கலாம். சோ அப்படியே காப்பி பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ எடிட்டர்ல போயிட்டு பேஸ்ட். இதுக்கு ஒரு நேம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு அப்போ சப்நெட் ஐடியில என்ன கொடுப்போம்? எந்த பப்ளிக்கு என்ன பப்ளிக் சப்நெட் ஐடி கொடுப்போம்? பப்ளிக் சப்நெட் கொடுப்போம். புரியலையா? புரியுதா? நம்ம தான் எடுக்கணும். ஆமா, உங்ககிட்ட வந்து இதுதான் கண்டென்ட் கான்செப்ட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த கான்செப்டுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம எடுத்து கிரியேட் பண்ண தேவை வேண்டியதான். ரவுட் டேபிள்ல இந்த இடத்துல என்ன ரவுட் டேபிள் ஆட் பண்ணுவீங்க? பப்ளிக் ரவுட் டேபிள். ஓகேவா? finish. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இதையே காப்பி பண்ணி பிரைவேட் ரவுட் டேபிள கிரியேட் பண்ண போறோம். அந்த பிரைவேட் அசோசியேஷன் பண்ண போறோம். சோ இங்க இருக்கிறதுல ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு சோ இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி விட்டுலாமா? இது எல்லாத்தையும் பிரைவேட் வர போகுது அவ்வளவுதான். பிரைவேட் சப்நெட் கரெக்டா? பிரைவேட் சப்நெட். இப்போ இங்க அதனாலதான் இது எல்லாத்தையும் கொடுக்கறது எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்துக்கோங்க. நீங்க என்டர் பண்ணக்குள்ளே அது கரெக்டாவே ஷோ ஆகும் நீங்க என்ன கொடுக்க போறீங்கிறது. பட் இருந்தாலும் கேப்ஸ் ஸ்மால் அப்படிலாம் கலந்து கலந்து கொடுக்காதீங்க. சோ என்டர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த வேலை வரையும் ஃபினிஷ் ஆயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? செக்யூரிட்டி குரூப். என்னென்ன செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ண போறோம்? ஓப்பனா பண்ணலாமே. அது ஒரே செக்யூரிட்டி குரூப்ல கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் தான் பண்ண போறேன். ஓகேவா? ஓப்பனால் நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். 2 செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுவோம். என்னென்ன செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுவீங்க? பப்ளிக் 1 பிரைவேட் 1 அப்படின்னு கிரியேட் பண்ணுவீங்க. பப்ளிக்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அங்க RDP மிஷின் எடுத்ததுனால RDP கொடுத்துருங்க. இப்போ நம்ம எடுக்க போறது லைனக்ஸ் மிஷின்ங்கிறதுனால SSH கொடுக்க போறோம். ஓகேவா? அப்போ SSH வழியா வரவங்க பப்ளிக்கை யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுப்பீங்க. பிரைவேட்ல என்ன பண்ணுவீங்க? அதே SSH ஆனா பப்ளிக் செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணதை எடுத்துட்டு வந்து அட்டாச் பண்ணுவீங்க. அப்போ இது அப்படியே நம்ம இப்போ கோடுல கொடுக்க போறோம். அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா செக்யூரிட்டி குரூப்பை வைக்கலாம். செக்யூரிட்டி குரூப் இங்க இருக்கிற செக்யூரிட்டி குரூப்பை அப்படியே காப்பி பண்ணணும். இப்ப இங்கிரஸ் இக்ரஸ் எல்லாத்தோட சேர்த்து இங்கிரஸ்னா இன்பவுண்ட் ரூல், இக்ரஸ்னா அவுட்பவுண்ட் ரூல். அவ்வளவுதான். ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். வந்தாச்சா? ஓகே. செக்யூரிட்டி குரூப். இப்போ நான் ஒரு செக்யூரிட்டி குரூப் தான் கிரியேட் பண்ண போறோம். அப்போ இந்த செக்யூரிட்டி குரூப்ல என்ன இருக்கு? செக்யூரிட்டி குரூப்ல ரிசோர்ஸ் நேம் ஒன்னு இருக்கா? அப்ப நான் இந்த ரிசோர்ஸ் நேம் இங்க எடுத்துட்டு சும்மா ஹலோ ஆல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்க கொடுக்கறதுதான் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் இங்க உங்களோட விபிசியோட ஐடி என்னது? மை விபிசிக்குள்ளதான் உங்களோட செக்யூரிட்டி குரூப்பே வரப்போகுது. அப்பதானே பண்ணுவீங்க? அப்படி இல்ல, நேமும் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கறது தான். ரிசோர்சஸ்ல இருக்கிறது மட்டும் தான் கரெக்டா கொடுக்கணும். ஓகேவா? சோ கொடுத்துட்டு இங்கிரஸ்னா இன்பவுண்ட் ரூல். இப்போ இங்கிரஸ்ல 443 அப்படின்னு இருக்கு. 443னா என்ன போர்ட் நம்பர்? HTTPS. HTTPS. இப்போ இங்க இருக்கிற ரன் ஆகுறது என்ன அப்படின்னா HTTPS. அப்போ எனக்கு தேவை லைனக்ஸ் SSH. அப்போ இங்க என்ன போர்ட் நம்பர் கொடுக்கணும்? 22. போர்ட்ல 22 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ IPv6 யூஸ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அப்படியே தூக்கிடலாம்.
ஓகே. சிஐடிஆர் பிளாக்ல என்ன கொடுப்பீங்க? இது V4ல தான் டிஃபால்ட்டா இருக்கு. ஆமா. அது எக்ஸ்ட்ரா V6ல ஆட் பண்ணதான் உங்களுக்கு அத V6ன்னு கொடுத்து வச்சிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. சிஐடிஆர் பிளாக்ல என்ன கொடுப்போம்? 0000. யாரு வேணாலும் வாங்க அப்படிங்கறத கொடுப்பீங்களா? ஓபன் ஆல்னா இங்க கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 22 கொடுப்பீங்க. 0ல இருந்து 65,535 அப்படிங்கறத கொடுப்பீங்க. ஓகேவா? ஸ்டில் கிடையாது. 22னா SSH மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு HTTPS ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்க வேணா ஆட் பண்ணிக்க வேணும். அத அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா 0ல இருந்து 65,535 கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே எல்லா போர்ட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். SSH வழியா வரவங்க யார் வேணாலும் வாங்க. SSH வழியா கனெக்ட் பண்றவங்க ஸ்டாலின் மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். பசுபதி மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும்னா ஸ்டாலினோட ஐபியையும் பசுபதியோட ஐபியும் எடுத்து கொடுப்பேன். இல்ல எல்லாரும் வரணும் அப்படின்னா 0.0.0. அப்படின்னு கொடுத்தனா யாரு வேணாலும் வரலாம். அதுக்கு அதான் மீனிங். ஓகேவா? சோ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இங்கிரஸ் தான், இக்ரஸ் கிடையாது. இது வந்து அவுட் பவுண்ட் ரூல். இது எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ இப்போ நீங்க வேற ஏதாவது போர்ட் நம்பர் ஆட் பண்ணனும் என்ன பண்ணுவீங்க? கமா கொடுத்து போட்டுக்கலாம். கமா கொடுக்கலாமா? பட் ஆனா இங்க இப்படி ரூல் செட் பண்ணலையே கமா கொடுக்கணும்னு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கிரஸ் அப்படியே காப்பி பண்ணுவீங்க. என்டர் பேஸ்ட். இங்கிரஸ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல 80 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ HTTP வழியாவும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு அப்படி ரூல் கிடையாது. இங்கிரஸா இப்படி ஒன்னொன்னா தான் ஆட் பண்ணுவீங்க. ஆல் TCP ஒன்னொன்னா தானே ஆட் பண்ணுவீங்க. கரெக்டா? எந்தெந்த போர்ட்ல கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா ஆட் பண்ணுவீங்க. புரியல. நீங்க இங்கிரஸா இப்படிதான் நீங்க ஆட் பண்ணணும். ஆனா இப்போ இங்க ஒரு கேள்வி கேக்குறீங்களா, கமா கொடுத்து ஆட் பண்ணலாமான்னு. இந்த இடத்துலதான் நீங்க கமா கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ள இப்போ வந்து நான் ஸ்டாலினோட ஐபி 90 கமா இது பசுபதியோட ஐபி இப்படிங்கறத இதுலதான் ஆட் பண்ண முடியும். நீங்க ஃப்ரம்மும் உங்களுக்கு அதே போட்டுதான், டூவும் அதே போட்டுதான். நீங்க எப்படி கொடுப்பீங்கன்னா 0 - 65,535 ஃப்ரம்லயும் கொடுப்பீங்க. டூலையும் அதேதான். நீங்க எதை அக்சஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத ரெண்டுத்தையும் சேர்த்தே தான் கொடுப்பீங்க. ஓகேவா? இது உங்களோட ஃப்ரம், இது உங்களோட டூன் வராது. சோ ரெண்டுமே ஒரே அக்சஸ் தான் பண்ண போகுது. எனக்கு SSH அப்படிங்கறதான் பண்ண போகுது. நீங்க இங்க இருக்கிற செக்யூரிட்டி குரூப்ல இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரம் போட்டும் இதுதான் என்னோட டூ போட்டும். இப்போ நார்மலாவே இங்க பாருங்களேன், தனியாவே உங்களுக்கு இருக்கு பாருங்க. இக்ரஸ் ரூல், இங்கிரஸ் ரூல் அப்படின்னு தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க என்ன இக்ரஸ மட்டும் ஆட் பண்ணணும், என்ன இக்ரஸ் மட்டும் ஆட் பண்ணணும். இப்படிதான் ஃப்ரம்ல 80, டூல 80. அது ஐபி புரோட்டோகால் TCP ல ரன் ஆகும். TCPங்கிறது காமன். அந்த இடத்துல HTTPS எல்லாம் கொடுக்க தேவையில்ல. ஓகேவா? TCPங்கிறது அந்த HTTPS எல்லாமே அதுக்குள்ள என்ன ஆயிடும் அப்படின்னா ஓபன் ஆயிடும். சோ அதனாலதான் அந்த இடத்துல TCP. சோ இதுதான் உங்களோட ஃப்ரம், இதுதான் உங்களோட டூ. ரெண்டுமே சேம் போட்டு தான் கொடுப்பீங்க. அததாங்க சொல்றேன். ஆல் போர்ட்டை எப்படி ஓபன் பண்ணுவீங்க அப்படின்னா 0ல இருந்து 65,535 அவ்வளவுதான். இதுதான் அந்த போர்ட்டுக்கான மீனிங். அதேதான் கொடுப்பீங்க. இதுதான் ஆல் போர்ட். இப்படிதான் எனேபிள் பண்ணுவீங்க. ஓகேவா? எதுலயும் வேணாம், எதையும் எடுத்துட்டு விட்டுலாம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு செக்யூரிட்டி குரூப் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். கரெக்டா? இப்போ நீங்க 2 செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ண போறீங்க. என்னென்ன செக்யூரிட்டி குரூப்?
ஹலோ ஆல்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? 2 கிரியேட் பண்ணணும். சொன்னா பப்ளிக் ஒண்ணு, பிரைவேட் ஒண்ணு. இப்போ எப்படி பப்ளிக்கையும் பிரைவேட்டையும் கிரியேட் பண்ணுவீங்க? எப்படி பப்ளிக்கையும் பிரைவேட்டையும் கிரியேட் பண்ணுவீங்க? எப்படி கிரியேட் பண்ணலாம்? ரிசோர்சஸ்ல பப்ளிக் செக்யூரிட்டி குரூப்னு ஒரு நேம் வைப்பீங்க. இதுல இன்கிரஸ்ல எஸ்எஸ் கட்ச்னு கொடுப்பீங்க, 22ன்னு கொடுப்பீங்க. கரெக்டா? 22ன்னு கொடுத்துட்டு சிஐடிஆர் பிளாக்ல இது எல்லாத்தையும் எனேபிள் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். சிஐடிஆர் பிளாக்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 22 யார் வேணாலும் வரலாம். அப்போ பிரைவேட் செக்யூரிட்டி குரூப் திருப்பி இதை காப்பி பண்ணிட்டு அகைன் ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்கு நேம் ரிசோர்ஸ் நேம் பிரைவேட் செக்யூரிட்டி குரூப் கொடுப்பீங்க. அப்போ அங்க இருக்கிற சிஐடிஆர்ல தான் நீங்க ஒரு சேஞ்ச் பண்ண போறீங்க. பப்ளிக்கோட சிஐடிஆரா கொடுக்கணும். சோ அதை எப்படி கொடுக்கிறது, கொடுத்து எப்படி பப்ளிக் தனியா பிரைவேட் தனியா கிரியேட் பண்றதுங்கறத நீங்க பண்ண போறீங்க. ஓகேவா? சோ இது வரையும் எல்லாமே ஓவர் நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் என்ன பண்ணணும்? லாஸ்ட் என்ன பண்ணணும்? 2 மிஷின் கிரியேட் பண்ண போறோம். ஒன்னு பப்ளிக்கு, ஒன்னு பிரைவேட்டுக்கு. ஓகேவா? இப்போ நம்மளோட விபிசி EC2லே போயிட்டு AWS இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கா? சரி, ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க இருக்கும். ஐ மீன் டேட்டா ஃபில்டர் இப்பெல்லாம் இருக்கா? சோ நம்ம எப்படி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம்? இந்த டேட்டா சோர்ஸ்ல இருக்கேனா நானு? நம்ம EC2 ஓகே, இருக்கு பாருங்க. AMI லுக்அப் எதுக்கெல்லாம் தேவைங்கிறது இப்படி இருக்கு. AMI லுக்அப்க்கு தேவையா வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்க்கு வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் கிரெடிட் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். சிபியூக்காக கிரியேட் பண்றதாலும் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கு. பட் ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ண போறோம். ஒரு OS, கீபேட், நெட்வொர்க், செக்யூரிட்டி குரூப் இதெல்லாம். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களே ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா அவனே கொடுத்திருப்பான், நீ என்னென்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணலாம். ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கான். சோ இப்போ இந்த ஒரு கோடுல நம்ம ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணிருக்கோம். என்னன்னு கண்டுபிடிங்க. எனக்கு இப்பதான் மிஸ்டேக் ஆச்சு. அந்த மிஸ்டேக் என்னன்னு, என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். சப்நெட்ல தான் பண்ணிருக்கோம். கரெக்டா கண்டுபிடிங்க. டக்குன்னு எனக்கு இப்பதான் தோணுச்சு ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு. பப்ளிக் சப்நெட்டும் பிரைவேட் சப்நெட்லயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். இல்லையே, சிஐடிஆர்ல அதுதான் கொடுப்பீங்க. அது ப்ராப்ளம் இல்ல. ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணவே இல்ல. சிஐடிஆர்ல 24/24/24 ரெண்டுலயுமே /24 கொடுத்துக்கணும். அது ப்ராப்ளம் இல்ல. ரெண்டுமே /24 தான் கொடுப்பீங்க. சோ நான் வேணா விபிசி ஓபன் பண்ணட்டுமா? என்ன எரர்னு சொல்றீங்களா? சப்நெட்ஸ்ல கிரியேட் சப்நெட், செலக்ட் விபிசில ஒரு விபிசி செலக்ட் பண்ணிடுவீங்க. இதுதான் உங்களோட சிஐடி. கொடுத்தீங்களா? அவைலபிலிட்டி ஜோன் கொடுக்கலன்னா எப்படி கிரியேட் ஆகும்? எந்த ஜோன்ல கிரியேட் ஆகணும்னு சொல்லணும்ல. நம்ம சொல்லவே இல்லையே. ரெண்டும் ஒரே அவைலபிலிட்டி ஜோன் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ரெண்டுமே ஒரே அவைலபிலிட்டி ஜோன்ல கொடுக்கலாம். பட் அவைலபிலிட்டி ஜோன் கொடுக்கணும். கொடுத்தாதான்
அது 1A கிரியேட் ஆகணுமா 1B கிரியேட் ஆகணுமாங்கிறது கிரியேட் ஆகும். இது வந்து எந்த ரீஜன்ல கிரியேட் ஆக போகுதுன்னு சொல்ல போறீங்க. VPC எந்த ரீஜன்ல கிரியேட் ஆக போகுது, அப்ப அந்த VPC ல இருக்கிற சப்நெட் பிரைவேட் சப்நெட் எந்த ரீஜன்ல கிரியேட், எந்த அவைலபிலிட்டி ஜோன்ல கிரியேட் ஆக போகுது. அப்போ இந்த இடத்துல பிளாக்குக்கு கீழே என்ன பண்ண போறீங்க, அவைலபிலிட்டி ஜோனை கொடுக்க போறீங்க. அப்போ அந்த அவைலபிலிட்டி ஜோன்ல ஆர்குமெண்டே நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது இருந்துச்சுன்னா அப்படியே காப்பி பண்றேன். என்னாச்சு? சப்நெட்ல நம்மளுக்கு இங்க அவைலபிலிட்டி ஜோனே இல்ல, கரெக்டா? பட் ஆனா என்னென்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம்ங்கிறது இடத்துல இருக்கு. ஓகேவா? சோ இத அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல என்டர் பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போறோம், AP-South East -1A அப்படின்னு இதுக்கு அவைலபிலிட்டி ஜோன். இத அப்படியே காப்பி பண்ணி இந்த CADR பிளாக்ல இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இத 1B அப்ப ஒன்னு சேமா கொடுத்துக்கலாம். நீங்க 1A 1Bங்கிறது தனித்தனியா கொடுத்துக்கலாம். சோ இங்க ஒர்க் முடிச்சாச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், 2 மெஷின் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம். பப்ளிக் ஒன்னு பிரைவேட் ஒன்னு. அப்போ இது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு இதெல்லாம் ஓபன் பண்ண போறேன். அதுல இருந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம். டாக்குமெண்ட்ஸ்ல இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ரிசோர்சஸ்ல இது எல்லாத்தையும் நீங்களே ஆட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இது ப்ராப்ளம் கிடையாது. நீங்களே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸ் எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இதை கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாமே எப்படி கிரியேட் பண்றது, VPC எப்படி கிரியேட் பண்றது, நான் வேற டாக்குமெண்ட் வச்சிருக்கேன், அதை ஓபன் பண்ணி காட்டுறேன். சோ இன்ஸ்டன்ஸ்ல நம்ம பப்ளிக் கிரியேட் பண்ண போறோம். அப்போ எந்த AMI ல கிரியேட் ஆகணும் அப்படிங்கறத சொல்ல போறீங்க. அப்போ இங்க இருக்கிற AMI எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எந்த AMI ல கிரியேட் ஆகணும் அப்படிங்கறத சொல்லலாம். அப்போ என்னோட இன்ஸ்டன்ஸ்ல லான்ச் இன்ஸ்டன்ஸ்ல எனக்கு ஒரு லைனக்ஸ் மிஷின் வேணும் அப்படின்னா லைனக்ஸ் மிஷினோட AMI எடுக்கணும். உபுண்டு மிஷின் வேணும்னா உபுண்டுவோட AMI எடுக்க போறீங்க. என்ன பண்றீங்க அப்படின்னா லைனக்ஸ்ல எனக்கு இந்த ஃப்ரீ டயர்ல செகண்ட் வெர்ஷன் வேணும் அப்படின்னா இந்த AMI அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க இருக்கிற AMI-யும் ஓகே. அப்போ இந்த 2 AMI தான் கிரியேட் ஆக போகுது, கரெக்டா? சோ இன்ஸ்டன்ட் டைப் t2.micro சப்நெட் ஐடி என்னோட பப்ளிக் சப்நெட், செக்யூரிட்டி குரூப்ல நம்ம அலோ ஆல் தான் நேம் வச்சோம். அப்போ இங்க இருக்கிற கீ பேர் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற கீ பேரை கொடுக்க போறோம். ஓகேவா? அப்ப நான் என்ன நேம்ல கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் சிங்கப்பூர் ரீஜன்ல, இப்போ ஒரு புதுசா தானே ஒன்னு கிரியேட் பண்ணேன். சோ அந்த கீ பேரை கொடுத்துக்கலாம். புரியல? ஆமா, நேம் மட்டும் கொடுத்தா போதும். நீங்க அங்கதானே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸே கிரியேட் ஆக போகுது அந்த ரீஜன்ல. அந்த ரீஜன்ல தானே இப்போ இந்த இன்ஸ்டன்ஸே கிரியேட் ஆக போகுது. இந்த கீ பேர் வச்சு அங்க இருக்கிற இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த ரீஜன்ல இருக்கிற கீ பேரை எடுத்துக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா. அப்போ நீங்க செக்யூரிட்டி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா அசோசியேட் பப்ளிக் IP அட்ரஸ்ங்கிறது டிசேபிள் ஆயிடும். பாத்திருக்கீங்களா? நம்ம தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனேபிள் பண்ணுவோம். சோ அதனால அதை மட்டும் ட்ரூ கொடுத்துக்கிறேன்.
இதுக்கு என்ன தேவையில்ல, பிரைவேட்டுக்கு என்ன தேவையில்ல அப்படின்னா பப்ளிக் ஐபி தேவை கிடையாது. சோ அதனால அது பிரைவேட்லயே இருக்கட்டும்ங்கறதுனால இது கொடுக்கல. அப்போ இங்க இருக்கிற மிஷின்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா கீபார எடுத்துட்டு இங்கேயும் பிபிகே சிங் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓ லைனக்ஸ்ல இருந்து ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினை கனெக்ட் பண்றதுக்கு லைனக்ஸ்ல பண்ணிருக்கீங்களா விபிசி? என்ன பண்ணுவீங்க? ஓகே, லைனக்ஸ் மிஷின் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? விபிசில விண்டோஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? லைனக்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? விண்டோஸ்ல என்ன பண்ணுவீங்க? விண்டோஸ் மிஷின் பப்ளிக் மிஷினை லாகின் பண்ணுவீங்க. பப்ளிக் மிஷின் குள்ள போயிட்டு பிரைவேட்டா லாகின் பண்ணுவீங்க. கரெக்டா? அப்ப லைனக்ஸ்ல எப்படி பண்ணுவோம்? பப்ளிக்கா லாகின் பண்ணுவீங்க. பிரைவேட்டா லாகின் பண்றதுக்கு என்ன கீபேட் தேவை? டிபிகே தேவையா? பெம் தேவையா? டிபிகே தேவையா? லைனக்ஸ்ல இருந்து லைனக்ஸ் கனெக்ட் பண்றதுக்கு பிபிகே தேவையா? SSH யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். SSH வேற பெம் தானே தேவை. பிபிகேவை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பெம் ஃபைலா கன்வெர்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? பெம்மா கன்வெர்ட் பண்ணி கீயை காப்பி பண்ணி அந்த கீக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு எல்லாமே பண்ணுவீங்களா? அப்போ இந்த இடத்துல பிபிகே ரெண்டுமே கீப்பர் ஒன்னா கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்ல. பட் ஆனா இந்த ஃபைல நீங்க பெம்மா மாத்தக்குள்ள இத கனெக்ட் பண்ணக்குள்ள சம் ப்ராப்ளம் வரும். ஓகேவா? அப்ப அதே ரீஜியன்ல உங்களுக்கு வேற ஏதாவது பெம் ஃபைல் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே ரீஜியன்ல வேற ஏதாவது பெம் ஃபைல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா இப்போதைக்கு இந்த ரீஜியன்ல எனக்கு எந்த பெம் ஃபைலுமே இல்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு பிபிகே ஃபைல் தான் இருக்கு. அப்ப நான் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பெம் ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்றேன்? கீபேர்ஸ்ல கிரியேட் கீபேர், இந்த கீபேருக்கு பெம் சிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது எனக்கு பெம்ல கிரியேட் ஆக போகுது. கிரியேட் கீபேர். அப்போ இந்த கீபேரை காப்பி பண்ணி உங்களுக்கு கனெக்ட் பண்றதுக்கு பெம் தேவை. ஓகேவா? லைனக்ஸ் பப்ளிக்ல இருந்து பிரைவேட்டா கனெக்ட் பண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா பெம் தேவை. அப்போ நீங்க இதவே என்ன பண்ணலாம் அப்படின்னா பிபிகேவையே பெம்மா கன்வெர்ட் பண்ணலாம். குட்டி ஜென்னுங்கிற ஒரு டூல் மூலயமா பெம்மா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து கூட போடலாம். இப்படியும் பண்ணலாம். ஏன்னா இப்படி நீங்க பிபிகேவை பெம்மா கன்வெர்ட் பண்ணக்குள்ள எரர் ஆகும். பட் பெம்மா பிபிகேவா கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா எரர் ஆகாது. சோ இந்த மாதிரி எரர் வரக்கூடாது அப்படின்னா அங்க இருக்கிற ரீஜன்ல இருக்கிற பெம் ஃபைலே எடுத்துக்கலாம். சோ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இதுல இருக்கிற எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. ஒரு கோடை எழுதி சக்சஸ்ஃபுல்லா வச்சாச்சு. இப்போ இந்த கோட் எடுத்து இப்ப அப்ளை பண்றதா நம்மளுக்கு வேலை. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட மிஷினல் போய் லாகின் பண்ணிக்கிறேன். மிஷினை லாகின் பண்ணிட்டு அந்த மிஷின்ல முதல்ல டெராஃபார்மை இன்ஸ்டால் பண்ண போறோம். ஐபி காப்பி பண்ணிட்டு குட்டியில SSH authentication credential என்னோட கீபேர்ஸ்
So login as Ubuntu. Clear கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம்? Terraform இன்ஸ்டால் பண்ண போறோம். Terraform இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட் ஃபர்ஸ்ட் duplicate கமாண்ட் கொடுத்து என்னோட ரெபாசிட்டரிக்கு எடுத்து வந்துடலாம். So next புரியல. இந்த ரெண்டாவது கோடு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ண வெர்ஷனை ஒரு கீக்குள்ள போட்டு வச்சுக்கும். ஓகேவா? ஒரு கீக்குள்ள அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெராஃபார்மை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வரீங்க. ஓகேவா? டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபைல் பாத்துல என்ன பண்ணும் அப்படின்னா etc apt source.listக்குள்ள ஹஷிகார்ப் லிஸ்ட்ங்கிற டைரக்டரிக்குள்ள இந்த ஃபைல் வந்து செட் ஆயிடும். ஒரு தடவையும் இதுக்கப்புறம் டெராஃபார்ம் அன்இன்ஸ்டால் பண்ண அப்படின்னா இந்த கமாண்ட் நான் எடுத்துட்டு வர தேவையில்ல. ஜஸ்ட் டைரக்டா apt update apt install terraformனு கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆயிடும். அப்போ இந்த பாத்துக்குள்ள அதை போய் வச்சிரும். ஆமா, அதுக்காக தான் செகண்ட் இருக்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. apt update so update ஆகட்டும். another one sudo apt install terraform. நீங்க sudo கொடுக்கலாம் இல்லனா நோ ப்ராப்ளம். அது ஏன் இப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம sudo-வ எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம், ரூட்டை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோங்கிறதுனால அந்த இடத்துல அப்படி கொடுத்திருக்காங்க. apt install terraform. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு terraform -version அப்படின்னு கொடுத்தீங்கன்னா terraform இந்த வெர்ஷன்ல உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இந்த வெர்ஷனை நீங்க கோட்லயும் மென்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அது நோ ப்ராப்ளம். ஓகேவா? சோ terraform என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சாச்சு. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ இந்த மிஷினுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்க போறேன். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம்ல terraform மிஷின், அந்த மிஷினுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்க போறோம், ரோல் அட்டாச் பண்ண போறேன். ரோல் எதுக்காக அட்டாச் பண்ணுவோம்? அப்போ இங்கேயே ரோல் அப்போ இந்த மிஷின் மூலமா தான் மொத்த இன்ஃப்ரா ரிசோர்சஸ்மே உங்களுக்கு கிரியேட் ஆக போகுது. கரெக்டா? இந்த மிஷின் மூலமா தான் மொத்த இன்ஃப்ராவுமே கிரியேட் பண்ண போகுது. அப்போ இந்த மிஷினுக்கு அந்த அக்சஸ் இருந்தா மட்டும்தான் மொத்த இன்ஃப்ராவையும் அதால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும். சோ எனக்கு தெரிஞ்சு இதுல ரோல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மாடிஃபை IAM ரோல். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா IAMல போயிட்டு ஒரு ரோல் கிரியேட் பண்ணிட்டு வந்துடலாமா? பண்ணலாமே, நோ ப்ராப்ளமே. இதை கிளிக் பண்ணா இந்த வெப்சைட் தான் போகும் டைரக்டா. தனியா ஒரு டேப்ல ஓபன் ஆகி போகும். நான் அதை இங்க ஓபன் பண்றேன். ரோல்ஸ்ல கிரியேட் ரோல், இதுல EC2க்கு நெக்ஸ்ட். இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அட்மின் ஆக்சஸ் கொடுக்க போறோம். அட்மின் ஆக்சஸ் அப்படின்னு ஒரு ரோல் கிரியேட் பண்ணி வச்சிடலாம். கிரியேட் ரோல். இதுக்கு கொடுத்துட்டு அப்டேட் IAM ரோல் அப்படின்னு ரோலை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்ப என்னோட கோட் எடுத்து இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா? நீங்க ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி அந்த டைரக்டரிக்குள்ளேயும் அந்த கோடை ரன் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம கிட்ல ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி அந்த டைரக்டரிக்குள்ள அந்த ஃபைலை போடுவோமோ அதே மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்ல டைரக்டரி கிரியேட் பண்ணாமலும் டைரக்டாவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணலாம். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா VI main.tf அப்படின்னு இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன். அப்ப எக்ஸ்டென்ஷன் .tfல இருக்கணும். நேம் என்ன வேணாலும் இருக்கலாம், அந்த ஃபைல் நேம். சோ என்டர் கொடுத்துட்டு இப்போ இன்சர்ட் நம்மளோட கோடை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம். இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ்கேப்
shift colon w2 telemetry எல்லாம் வந்துட்டு இப்ப இந்த கோடை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரன் பண்ணணும். ஓகேவா? கோடை ரன் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா terraform plan அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். இந்த terraform planங்கிற கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரிசோர்ஸ் கிரியேட் ஆக போகுதுங்கிறத ஒரு ஷோ மாதிரி காட்டும், ஷோ பண்ணி காட்டும். என்ன பண்ணும் அப்படின்னா terraform planங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா எத்தனை ரிசோர்சஸ் கிரியேட் ஆக போகுது, அப்ப நீங்க என்னென்ன கிரியேட் பண்ண போறீங்கிறத ஷோ பண்ணி காட்டுறதா இந்த terraform பிளானோட வேலை. இப்போ இங்க என்ன ஆகுது, இன்கன்சிஸ்டன்சி டிபெண்டன்சி லாக் ஃபைல். அப்போ இங்க என்ன ஆகல அப்படின்னா நம்ம terraform இனிஷியேட்டே பண்ணல. ஓகேவா? இப்போ நீங்க கிட்ல எப்படி கிட்ட இனிஷியேட் பண்ணா லோக்கல் ரெபாசிட்டரி கிரியேட் ஆகுமோ, அப்போ நீங்க terraform இனிஷியேட் பண்ணோன்னு நான் இங்க LL கொடுக்குறேன். இப்போ எனக்கு இங்க எந்த ஃபைலுமே இல்ல, கரெக்டா? ஜஸ்ட் இங்க இருக்கிற ஃபைல் மட்டும் தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ புரியல, இது ஒரு டைரக்டரி, ஜஸ்ட் ஃபைல கிரியேட் பண்ணக்குள்ள இப்போ நம்ம terraform இன்ஸ்டால் பண்ணக்குள்ள கிரியேட் ஆன டைரக்டரி இது எல்லாமே. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா terraform முதல்ல இனிஷியேட் பண்றேன். terraform init என்ன ஆகுது, initializing the backend. உங்களுக்கு terraform backendல இனிஷியல் ஆகுது. initializing provider plugin. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா terraform plugins இன்ஸ்டால் பண்ணுது. என்ன plugins அப்படின்னா AWSங்கிறது terraformக்கு ஒரு plugins. அப்போ அந்த plugins இன்ஸ்டால் பண்ணி terraform has created a log file. இந்த log fileங்கிறது ஒன்னு கிரியேட் பண்ணுமா. எதுக்காக இந்த log file கிரியேட் பண்ணுது அப்படின்னா அந்த log file எந்த நேம்ல இருக்கு அப்படின்னா .terraform.log.hcl அப்படின்னு கிரியேட் பண்ணும். அந்த ஃபைல்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரொவைடரோட லிஸ்ட் இருக்கும். சோ அதுக்காக கிரியேட் பண்றதா இது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் எண்ட்ல இனிஷியல் ஆகுறது. அப்போ terraform has been successfully initiate. அப்போ இனிஷியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா you may now begin working with terraform, trying running terraform plan அப்படின்னு கமாண்ட் கொடுத்து to see any changes that are required for your infrastructure. அப்போ உன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீ terraformங்கிற பிளான் கமாண்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணு. terraform பிளான் கமாண்ட்ங்கிறது மேண்டட்டரி கிடையாது. ஜஸ்ட் பிளான் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ரிசோர்சஸ் கிரியேட் ஆகுது, ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமாங்கிற எக்ஸிக்யூட் பண்றதா terraformோட பிளான் கமாண்ட். இப்ப LL கொடுக்குறேன், என்ன ஆயிடுச்சு terraform.log.hcl அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடும். சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா terraform plan அப்படின்னு இந்த கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகேவா? இது கொடுக்கலாம், கொடுக்காமலையும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். என்ன ஆகுது அப்படின்னா 13 ரிசோர்சஸ் ஆட் ஆக போகுது, 13 ஆட் ஆக போகுது. இதுல எந்த சேஞ்சஸுமே இல்ல, எதுவுமே நம்ம டெஸ்ட்ராய் பண்ணல. 13 பிளான் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா ஆட் ஆகுது. அப்போ என்னென்ன ஆட் ஆகுதுங்கிறத இங்க லிஸ்ட் அவுட் பண்ணும். ஓகேவா? என்னென்ன ஆட் ஆக போகுது, எலாஸ்டிக் ஐபி இன்ஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்த நேம்ல இது அப்படியே ஆகும். ஓகேவா? அப்போ இது ஆட் ஆக போகுது நம்ம சொல்லிட்டு இவ்வளவு பிளான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ லாஸ்ட் என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னா terraform apply அப்படின்னு ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா terraform apply அப்படிங்கிற ஒரு கமாண்ட எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு மொத்த ரிசோர்சஸ் கிரியேட் ஆகும். அப்ப நம்ம கோடுல கொடுத்த எல்லா ரிசோர்சஸ்மே என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். அப்போ எல்லாமே நம்ம கிட்ட என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒண்ணுதான் இருக்கும். இப்போ இந்த விபிசி போயிட்டு சிங்கப்பூர் ரீஜன்ல எனக்கு ஒரு விபிசி தான் இருக்கா. சோ டேஷ்போர்ட் போயிடலாமா? இப்போ இந்த இடத்துல 3 ஆல் ரீஜன்ல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா சிங்கப்பூர் ரீஜன்ல ஒண்ணுதான் இருக்கு. இப்போ நான் terraform apply அப்படின்னு கொடுக்குறேன். apply -auto -approve அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா டைரக்டா அப்ளை ஆகும். இந்த கமாண்ட இங்க எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா இது எதுக்காக நான் இங்க கொடுக்குறேன் அப்படின்னா terraform apply மட்டும் கொடுக்குறேன் பாருங்களேன். என்ன ஆகுது, இத்தனை ரிசோர்சஸ் கிரியேட் ஆக போகுது, ஓகேவா அப்படின்னு கேட்கும். எஸ், இதுக்குதான் -auto approve கொடுத்தீங்கன்னா இந்த எஸ்ங்கிற வேல்யூ கேட்காது, டைரக்டா அது அப்ளை ஆயிடும். கிரியேட் ஆகுது பாருங்க.
எல்லாமே கிரியேட்டிங் ஸ்டேஜ் வந்துருச்சா? இப்போ கோடுல ஏதாவது நீங்க தப்பு பண்ணீங்கன்னா டெராஃபார்ம் அப்ளை கொடுத்து கிரியேட் பண்ணீங்கன்னா டெராஃபார்ம் பிளான்ல ஷோ ஆகாது. டெராஃபார்ம்ல ஐ மீன் ஏதாவது சம் எரர் தான் ஷோ ஆகும். ஓகேவா? டெராஃபார்ம் பிளான்ங்கிறது எக்ஸாக்ட் கமெண்ட் கிடையாது. என்னென்ன ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுங்கிறது மட்டும் தான் ஷோ பண்ணி காட்டும். இப்போ டெராஃபார்ம் அப்ளை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன எரர் பண்ணிருக்கீங்கிறது அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். உங்களால அது கிரியேட் ஆகாம ஸ்டாப் ஆயிடும். அப்போ அதுக்கெல்லாம் வேற வேற கமெண்ட்ஸ் இருக்கு. டெராஃபார்ம் வேலிடேட்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன எரர்ங்கிறதே அது ஷோ பண்ணும். ஓகேவா? சோ இது எல்லாமே கிரியேட் ஆயிட்டு இருக்கா? பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட் எப்படி வேணாலும் கிரியேட் ஆகலாம். எலாஸ்டிக் ஐபி நம்ம கோட கொடுத்ததுக்கு ஏத்த மாதிரி அது மொத்தமா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் பண்ணும். நைட்டு மை விபிசி நம்ம ஒரு டேக்ல கொடுத்தோமா, கிரியேட் ஆச்சா? சப்நெட், பிரைவேட் சப்நெட், பப்ளிக் சப்நெட், ரவுட் டேபிள், பப்பாரிட்டி அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கும். இன்டர்நெட் கேட்வே, எலாஸ்டிக் ஐபி, வேற என்ன, நாட் கிரியேட் ஆயிடுச்சா? இன்ஸ்டன்ஸ்ல போனீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, 2 மிஷின் லான்ச் ஆயிடும். எதுக்கு பேர் கொடுத்தோம்? இல்ல கொடுக்கலையே. டாக் அங்க நான் மென்ஷனே பண்ணலையே. டாக்ல தான் இங்க கொடுக்குற நேம் கிரியேட் ஆகும். டாக்னு ஒரு வேர்ட் கொடுத்தீங்கன்னா தான் அந்த டாக்ல இருக்கிறது எல்லாமே இங்க கிரியேட் ஆகும். ரிசோர்ஸ் நேம்ல இருக்கிறது எதுவுமே கிரியேட் ஆகாது. அது ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு ரிசோர்ஸ் நேம். நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம என்ன பண்ணோம்? பப்ளிக்கு பிரைவேட்டுக்கு என்ன அது கொடுத்தோம்? கரெக்டா சொல்லுங்க. பப்ளிக்ல பப்ளிக் ஐபி எனேபிள் பண்றதுக்கு ட்ரூங்கிற வேல்யூ கொடுத்தீங்க. பிரைவேட் கொடுத்தோமா? அப்ப பிரைவேட்டுக்கு பப்ளிக் ஐபி கிரியேட் ஆகாது, ஷோ பண்ணாது. அப்போ நீங்க கிரியேட் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு டிசேபிள்னு வந்துரும். அதுதான் நம்ம மேனுவலா போய் எனேபிள் பண்ணுவோம். இப்போ இப்போ எது பப்ளிக் எது பிரைவேட்ங்கிறது, இது பிரைவேட். ஓகேவா? இது பப்ளிக். பப்ளிக் ஐபி ஷோ ஆகுதா? இதுதான் உங்களோட பப்ளிக் பிரைவேட். சோ கிளியரா? இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட வேலை இப்போ இத கனெக்ட் பண்றது. பண்ணலாமா? நானே பண்ணிட்டுமா? சோ ஐபி காப்பி பண்றேன். என்னோட புட்டில போயிட்டு இந்த மிஷினை ஓபன் பண்ணலாம். ஸ்கட்ச், authentication, credential, எனக்கு கீபேர் கொடுத்திருந்தேன். கொடுத்துட்டு இது பிளாக் மிஷினாவே இருக்கட்டும். So login as என்ன யூசர்? BC2 யூசர். இன்டர்நெட் இருக்கான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? வெப்சைட்டை பிங் பண்ணலாம். அப்போ இதுல இன்டர்நெட் இருக்கு. பிரைவேட் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? ஃபைல் கிரியேட் பண்ணணும். என்ன பண்ண போறோம்? அப்ப அதுக்கான ஸ்டெப்ஸ் இங்கவே இருக்கும். லைனக்ஸ்ல பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்களே சொல்லிடுவீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? pemsing.pem அப்படிங்கிற ஒரு நேம்ல ஒரு ஃபைல். இந்த நேம்னு கிடையாது, எந்த நேம்ல வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நாங்க இருக்கிற நேமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபைல்ல என்ன கீபேர் கொடுக்க போறோம்? கீபேரை கொடுக்க போறோம். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ்கேப்.
நெக்ஸ்ட் ரெண்டு தடவை பேஸ்ட் ஆயிருக்கா? ஒரு தடவை பேஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? பெர்மிஷன் chmod 400 அப்படின்னு இந்த ஃபைலுக்கு பெர்மிஷன் கொடுக்க போறீங்க. சோ எல்எல் இந்த ஃபைலுக்கு பெர்மிஷன் இல்ல. சோ என்ன பண்றோம்? பெர்மிஷன் கொடுத்துட்டு எல்எல். ஓகேவா? கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ssketch -i pemsing dot user ec2 -user dot. இது கனெக்ட் ஆகுமா? கனெக்ட் ஆகாதா? ஆகுமா ஆகாதா? எஸ், ஆயிடுச்சு. கனெக்ட் ஆயிடுச்சா? இங்க போயிட்டு google.com. அப்ப என்னோட பப்ளிக்லயும் இன்டர்நெட் இருக்கு, பிரைவேட்லயும் இன்டர்நெட் இருக்கு. ஆமா, பிரைவேட்லயும் லாகின். ஆமா, இததான் உங்களுக்கு நான் டாஸ்கா கொடுத்தேன். எத்தனை பேர் பண்ணீங்க இந்த டாஸ்க? லைனக்ஸ்ல பண்ணுங்கன்னு. அவர் மட்டும் தான் பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, கிளியரா இது வரையும்? டெராஃபார்ம்ல ஏதாவது டவுட் இருக்கா? சோ ஈஸி கான்செப்ட் தான், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. அப்போ இவ்வளவு ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப இதை நம்மள மேனுவலா போய் உட்காந்து டெலிட் பண்ண முடியாது, கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன்? terraform destroy அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தா போதும். கிரியேட் பண்ண மொத்தத்தையும் என்ன பண்ணிடும் அப்படின்னா டெலிட் பண்ணிடும். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி எல்எல் இங்க என்ன இருக்கு அப்படின்னா terraform.tf state file அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் terraformல இருக்கிற இம்பார்ட்டன்டான ஃபைல். ஓகேவா? terraformல இருக்கிறது இந்த terraform.state ஃபைல் தான் இம்பார்ட்டன்டான ஃபைல். இப்போ இந்த ஸ்டேட் ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண மொத்தத்தையுமே ஒரு பேக்கப் மாதிரி எடுக்கும். நம்ம கிரியேட் பண்ண மொத்த ரிசோர்சஸ்மே இந்த terraformக்குள்ள தான் இருக்கும். இந்த ஸ்டேட் ஃபைல் தான் ரொம்ப ரொம்ப terraformல இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அப்ப நம்ம கிரியேட் பண்ணி என்னென்ன கிரியேட் பண்ணிருக்கோமோ மொத்தமா இந்த terraform.state ஃபைல் தான் இருக்கும். இந்த ஸ்டேட் ஃபைல யாரும் அக்சஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக உங்களோட S3 பக்கெட்ல மூவ் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டேட் ஃபைல் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா யாரும் அக்சஸ் பண்ண கூடாது. இந்த ஸ்டேட் ஃபைல் சர்வர்லயே இருந்துச்சு அப்படின்னா யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேட் ஃபைல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா S3 பக்கெட்க்கு மூவ் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த terraformோட ஸ்டேட் ஃபைல் எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத கிளாஸ்ல பாத்துட்டு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க. நான் இதுக்குன்னு சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேட் ஃபைல வச்சு அதிகமான இன்டர்வியூல क्वेश्चन உங்களுக்கு ரைஸ் ஆகும். இது இப்போ நான் terraform destroy கொடுக்குறேன், delete ஆகுதான்னு பார்க்கலாமா? எத்தனை ரிசோர்சஸ் delete ஆகும்? 13 ரிசோர்சஸ் delete ஆகும். -auto approve அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த S வேல்யூ ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாமே டெஸ்ட்ராயிங் ஸ்டேஜ்ல இருக்கா? நீங்க கிரியேட் பண்ண மொத்தமே இங்க டெஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கும். அத டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டேட் ஃபைல் காலி. ஓகேவா? அதை டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமா உங்களோட VPC காலி, ஸ்டேட் ஃபைல் காலி. அதனாலதான் அது எல்லாத்தையுமே S3 பக்கெட் குள்ள மூவ் பண்ணிடுறது. மேம் ஒரு டவுட். இப்போ பாத்தீங்கன்னா ஆடியோஸ்க்கு உண்டான ஒரு ரிசோர்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். அதோட கூட வந்து நான் இதே சேம் ஃபைல்ல மெயின்டைன் பண்ணலாமா, செப்பரேட் ஃபைல்ல போட்டு தான் பண்ணணும் நம்ம? செப்பரேட் ஃபைல்ல போட்டு பண்ணுவீங்க. அதுக்கு தான் ஃபர்ஸ்டே சொன்னா ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி பண்ணுவீங்கன்னு. ஓகே. அந்த டைரக்டரி கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த டைரக்டரிக்குள்ள terraform இனிஷியேட் பண்ணியே ஆகணும். ஓகே. என்ன ஆகுது? பேக்கப் எடுக்கும். அப்ப இது எல்லாத்தையுமே மொத்தமா நம்மளோட S3 குள்ள போடுவோம்.
இப்போ நீங்க கிரியேட் பண்ணக்குள்ள கிரியேட் ஆன ஸ்டேட் ஃபைல் அத நீங்க டெஸ்ட்ராய் பண்ணக்குள்ள அது பேக்கப்னு ஒன்று வந்துரும். ஓகேவா? நீங்க டெஸ்ட்ராய் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் ஃபைல் டெலீட் ஆகாது. சர்வரே டெர்மினேட் பண்ணா மட்டும் தான் ஸ்டேட் ஃபைல் இங்க இருக்காது. அப்போ இததான் நம்ம S3 குள்ள மூவ் பண்ணணும். ஸ்டேட் ஃபைல்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியல. ஸ்டேட் ஃபைல வச்சு தான் திருப்பி நீங்க என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்கங்கறத ஸ்டேட் ஃபைல் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? என்னென்ன ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்கங்கறத ஸ்டேட் ஃபைல வச்சு தான் பார்க்கவே முடியும். அதுக்காக தான் ஸ்டேட் ஃபைல். லோக்கல் மிஷின்ல பண்றோம்னா லோக்கல் பண்ணனும்னா லோக்கல்ல தான் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டேனே உங்களால. Terraform லோக்கலுக்கு ஐ மீன் கிளவுடுக்கு மட்டும் தான் Terraform சப்போர்ட். Terraform நீங்க அங்க கொண்டு வர முடியாது. ஆன் பிரமிசஸ்ல Terraform சப்போர்ட்டே கிடையாதுங்கற ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் இங்க எடுத்து வச்சேன் நானு. உங்களுக்கு ஆன் பிரமிசஸ்ல பண்ண முடியாது. கிளவுடுக்கு மட்டும் தான் சப்போர்ட். ஓகேவா? Terraform மட்டும் கிளவுடுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணும். ஆன் பிரமிசஸ் சுத்தமா சப்போர்ட் பண்ணாது. இப்போ லோக்கலும் ஆன் பிரமிசஸ் தானே நம்மளோட லோக்கலும். சோ கிளியரா? இது வரையும் Terraform